श्रीशैलेशदयापात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। शक्ति पञ्चमय विग्रहात्मने सुक्तिकारजत चित्तहारिणे मुक्तिदायक मुरारिपादयो भक्तिसार मुनये नमो नमः। भक्तिसार मुनये नमो नमः। श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। पादुके यतिराजस्य कथयन्ति यथा ह्यया तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहम्। सकलवेदान्तसारार्थपूर्णाश्रयम् विपुलवादूलगोत्रोद्भवानाम् वरम् रुचिरजामातृयोगीन्द्रपादाश्रयम् वरदनारायणम् मद्गुरुम् संश्रये। वरदगुरुशरणचरणम् वरवर मुनिवर्य गणकृपापात्रम् प्रवगुणरत्नलतिम् प्रणमामि श्रीनिवासगुरुवर्यम्। देशिकम् श्रीनिवासाख्यम् देवराजगुरोस्तुतम् भूषितम् सद्गुणैर्जीवितम् वन्दे मम सर्वदा। ஸ்ரீமத் வேதமாக்கம் பதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் சரணார விந்தத்தில் அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சுவாமி ஆழ்வார்களின் ஈரச் சொற்களான திவ்ய பிரபந்தங்களுக்கு அனைவரும் நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் என்று சொல்லுமா போலே அர்த்தங்களை நெஞ்சிலே உள்வாங்கிக் கொண்டு வாயினால் ஆழ்வார்களின் திவ்ய சீசூக்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆதலால் பற்பல வித்வன்மணிகளைக் கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்னும் ஒரு தலைப்பில் ஆழ்வார்களின் அமுதமொழிக்கு பற்பல மகனியர்களைக் கொண்டு அனைவருக்கும் புரியும் வண்ணம் அர்த்தங்களை வழங்கி வருகிறார். அதன் அங்கமாக தையில் மகத்திங்குதித்த திருவழிசைப்பிரான் அவருடைய திவ்ய சீசூக்தியான இயல்பாவில் நான்முகன் திருவந்தாதியின் 41ஆம் பாட்டு முதல் 50வது பாட்டு வரை உள்ள அர்த்தங்களை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த சிறியவனை விசேஷமாக கடாட்சித்து
இந்த ஒரு பெரிய வாய்ப்பை அடியனுக்கு வழங்கின சுவாமியின் திருவடி வாரத்தில் அடியனுடைய பிரணாமங்கள். மேற்படி இந்த ஒரு உபன்யாசத்தை திருச்செவி சாய்க்கும் அனைத்து பாகவதோத்தவர்களின் திருவடி வாரத்திலும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் கோஷ்டியாரிடம் விஞ்ஞாபனம் செய்கிறேன். ஏதேனும் பிழை இருப்பின் அடியனை கட்டாட்சித்தருள வேணும். ஆழ்வார்கள் 12. அந்த ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் மிகவும் சிறப்பான ஒரு ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் பற்பல சமயங்களில் எழுந்தருளியிருந்தார். இறுதியாக சத்சம்பிரதாயத்திற்கு ஆழ்வார் எழுந்தருளினார். அதனால்தான் எந்த ஆழ்வார்களின் வாக்கு மிகவும் பிராமாணிகமாக இருக்கும் என்றால் திருமழிசை ஆழ்வாரின் திருவாக்கு மிகவும் பிராமாணிகமாக இருக்கும். ஏனெனில் திருமழிசை ஆழ்வார் அத்வைத சமயத்திலும் எழுந்தருளியிருந்து அந்த அனுஷ்டானங்களையும் பின்பற்றி பின்பு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் எழுந்தருளியிருந்து இந்த அனுஷ்டானத்தையும் பின்பற்றி இறுதியாக நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கேறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல் சீரார் மொழிசப்பி வாழலாம் நெஞ்சமே என்று நாராயணனே அனைத்துக்கும் மூலப்பொருள் என்று மிகவும் அழகாக ஆழ்வார் ஸ்தாபித்தார். இன்று அந்த ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் தான் சாதித்தருளின 41ஆம் பாட்டு முதல் 50ஆம் பாட்டு வரை இன்று நாம் அனுபவிப்போம். முதலில் பாசுரம், பின்பு அதில் உள்ள பதபத உரை, மேற்படி விசேஷ வியாக்கியானங்கள் இருப்பின் அதையும் நாம் இந்த இடத்தில் அனுபவிப்போம். 41ஆம் பாட்டு. இந்த பாட்டில் அவதாரிகை என்ன சொல்றது அப்படின்னா, எம்பெருமான் என்னுடைய இதயத்தில் வந்து புகுந்தானே ஆகிலும் நான் திருமலையை காண விரும்புகிறேன் என்றார். ஆழ்வார் என்ன சொல்றார் இந்த இடத்துல, அந்த திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் என்னுடைய உள்ளத்துல வந்து புகுந்துட்டான். ஆனாலும் எனக்கு என்ன ஆசை, அந்த திருமலையை தான் பார்க்கணும், என்னுடைய கண்ணால திருமலையை நான் பார்க்கணும். அவன் நெஞ்சில இருக்கான், என்னோட மனசுல வந்து புகுந்துட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கண்ணால இந்த திருமலையை பார்க்கணும்னு ஆழ்வார் இந்த 41வது பாசுரத்துல பெருமாள்கிட்ட கேட்டுக்கொள்கிறார். காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணம் விடவில் ஒளியதிர பேணி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடவதனை சென்னு. கல் அருவி முத்துதிர அப்படின்னா என்ன? ஒளிகின்ற அருவிகளின் மூலமாக முத்துக்கள் உதிரப்பெற்றதும். எப்படி இருக்கா திருவேங்கட மலையில அருவிகள்லாம் சூழ்ந்து இருக்கா அந்த மலையில. அந்த மலைகள்ல அந்த அருவியிலேருந்து கொட்டுற ஜலப்பிரவாகங்கள் நேரம் அந்த கல்லெல்லாம் பட்டு முத்து மாறி கொட்டின்றே இருக்கான். ஓணம் விழவில் ஒளியதிர. பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அத்தத்தின் 10ஆம் தோன்னிய வச்சுதன். அஸ்தத்திலேருந்து 10வது நாள் திருவோணம். அந்த திருவோண திருநாளில் பல்லாண்டு பாடும் ஒளி அதிரப்பெற்றுள்ளதா. அந்த திருவோண திருநாள் அன்று பெருமாளுக்கு திருவீதி புறப்பாடுகள் நடப்படும் போது ஜீயர் சுவாமிகள் முதலானோர் வேங்கடத்துறைவார்க்கு நவமண்டலாம் கடமை என்று சொல்லுமா போலே அந்த வீதியிலே பெருமாளுடைய ஸ்ரீசூக்திகளை பாடிக்கொண்டு வருவார்கள். ஆழ்வார் அதை சொல்றார் இந்த இடத்துல. திருவோண திருநாளில் பல்லாண்டு பாடும் ஒளி அதிரப்பெற்றுள்ளதாம். எப்படி இருக்கா அந்த ஒளி? அந்த மலையே அதிர்ந்த அளவுக்கு இருக்கா அந்த பல்லாண்டு ஒளி. பேணி வருவேங்கடவா, நீ விரும்பி சேரப்பெற்றதுமான திருவேங்கடத்தை இருப்பிடமாக உடையவனே. பெருமாளே, நீயே விரும்பி போய்தான் அந்த இடத்துல நின்ற. அப்படி இருக்கும்போது இருப்பிடமாக உடைய அந்த திருமலையில் இருக்கும் பெருமாளே, என்னுள்ளம் புகுந்தாய். நீயே விரும்பி அந்த மலையில் இருக்கும் போதும் நீ என்ன பண்ணா, என்னுடைய உள்ளம் புகுந்தாயே, என்னுடைய உள்ளத்தை புகுந்து விட்டாயே பெருமாளே. இருப்பினும் பரவாயில்ல, என் மனசிலேயே புகுந்தாலும் பரவாயில்ல, திருவேங்கட வதனை சென்னு, அந்த திருமலையில் சென்று காணல் உருகின்றேன், சென்று சேவிக்க விருப்பம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார்.
நீ என்னோட நெஞ்சிலே வந்து புகுந்தாலும் பரவாயில்ல திருவேங்கடமுடையானே, உன்னை என்னுடைய கண்ணால வந்து காண ஆசைப்படுறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கேன் பெருமாளே, எனக்கு அந்த பாக்கியத்தை நான் பெற்றுத்தர வேண்டும் என்று பெருமாளை ஆழ்வார் கேட்டுக்கொள்கிறார். காணொருகின்றேன், காண வேண்டி ஆசைப்படுகிறேன், உன்னை காண வேண்டி நான் ஆசைப்படுறேன் பெருமாளே. கல் அருவி முத்துதிர, ஒளிய உடைய அருவிகளால் முத்துக்கள் உதிர. அந்த அருவிகள்லாம் எப்படி இருக்கு, அந்த அருவிகளோட ஒளியே வந்து பார்த்தோன்னா முத்துதிர மாதிரி இருக்கான், சலசலன்னு கொட்டின்னு இருக்கான் முத்துதிர. அதே அது அப்படி மட்டும் இல்லாம அந்த மலையில என்ன இருக்கும், கற்கள்லாம் பெரிய பெரிய பாறாங்கல்கள்லாம் இருக்கும், அதுல நேரா வந்து ஜலப்பிரவாகம் மேலேந்து பட்டது என்ன ஆகும், சத்தங்கள் ஒரு முத்து கொட்டுற மாதிரி ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்கிற ஆழ்வார் இடத்துல. கல் அருவிகள் முத்துக்களைப் போலே உதிர என்னும் பொருள் கொள்ளலாம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். ஒண்ணு, அந்த ஒளியே வந்து முத்துகள் கொட்டுற மாதிரி இருக்கு, அப்படி இல்லாட்டி அந்த ஜலப்பிரவாகங்கள் வந்து அந்த கல்லுல படுறதுனால அந்த சத்தம் பார்த்தா அந்த முத்துகள் கொட்டுற மாதிரி இருக்குன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஓணம் விழவில் ஒளியதிர, ஓண விழவில் ஒளியதிர, திருவோண திருநாளில் ஒளி முழக்க அதிர. திருவோண திருநாள்னா எப்படி இருக்குமோ, இப்ப நம்ம பார்த்தோம்னா திருவேங்கடமுடையான் வீதியில வந்தாலே அந்த கோலாட்டங்கள் என்ன, இப்ப எவ்வளவு பேர் ஆடுறா, எவ்வளவு பேர் பாடுறா, அந்த பெருமாள் எத்தனை பேர் கொண்டாடுறா, எத்தனை சத்தம் இருக்கு. அந்த திருவோண திருநாளில் ஒளி முழக்கம் அதிர, எல்லோரும் ஆர்வத்துடன் உன்னை அடைகின்ற வேங்கடவனே. எல்லாரும் ஆர்வம், நம்முடைய திருவேங்கட மலையப்பனே வந்து நிற்கிற வெள்ள, அப்படி இருக்கும் போது எல்லா ஆர்வத்தோடு வந்து அந்த பெருமாள் அடைகிறாரா. நீ என்னுடைய இதயத்தில் வந்து புகுந்தாய், அப்படி எல்லாருமே உன்னை ஆர்வத்தோடு அடைஞ்சாலும் நீ என்ன பண்ண, என்னுடைய இதயத்திலே வந்து புகுந்தாய் பெருமாளே, என்னுடைய இதயத்தில் வந்து புகுந்தாய். பேணி வருவேங்கடவா, விருப்பத்துடன் சென்று திருமலையை சென்றடைந்த வேங்கடவனே. பெருமாளின் நீயே ஆசையோடு போய் இந்த திருவேங்கட மாமலையில போய் நின்னியே, அல்லது என்னிடத்தில் விருப்பத்துடன் வருகின்ற வேங்கடவனே, நீயே ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதை நீயே ஆசைப்பட்டு அந்த மலையில போய் நின்ற, இல்லாட்டி நீயே ஆசைப்பட்டு என்னுடைய மனசுல வந்து இருந்த பெருமாளே. விருப்பத்துடன் வருகின்ற வேங்கடவனே என்று சென்னு காணொருகின்றேன். என்னோட மனசிலேயே விருப்பப்பட்டு, நீயே விருப்பப்பட்டு என்னோட மனசுல நின்றாலும் எனக்கு என்ன ஆசை, உன்னுடைய திருவேங்கட மாமலைய நான் கண்குளிர காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆழ்வார் இந்த இடத்தில். இப்படி இவர் திருமலையை காண ஆசைப்பட்டவாறே அவன் திருமலையில் உள்ள செல்வங்கள் எல்லாம் கிடக்க இவர் திருவள்ளத்தில் வந்து புகுந்தான். இவர் பெருமாள் ஆழ்வார் ஆசைப்பட்டுட்டார் திருமலையை பார்க்கணும்னு. பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் முதலில் தள்ளிவிட்டு நேரா வந்து ஆழ்வாருடைய திருமார்வலை வந்து உட்கார்ந்துட்டாரா. திருமலையை காண ஆசைப்பட்டவாறே அவன் திருமலையில் உள்ள செல்வங்கள் எல்லாம் விட்டுட்டார். எல்லா செல்வத்தையும் இருக்கட்டும், அது மாட்டும் ஒரு இடத்துல இருக்கட்டும், என்னுடைய அடியவன் ஆகப்பட்டுட்டான் என்ன பார்க்கணும்னு. அதனால எனக்கு முதல் வேலை என்ன, ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல போய் புகுறது தான் அவருக்கு முதல் வேலை அப்படிங்கிற. திருமலையில் அவனுடைய செல்வத்தை காண ஆசைப்பட்டிருந்த என்னுடைய மனோரதத்தை மேலும் வளர்த்து பெருமாள் போயிருப்பானா. பெருமாள் சாதாரணமா இருக்க மாட்டார், மனசுல போய் உட்கார்ந்த ஆழ்வாருடைய மனசுல. ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா பெருமாள் எல்லா செல்வத்தையும் கிடக்க என்னோட மனசுல வந்து உட்கார்ந்துட்டார். பெருமை இருந்தாரா, அது இருந்துட்டு அவர் பெருமாள் கிடையாது, பெருமாள் கண்ணனாச்சே. என்ன பண்ணாரா, அந்த ஆழ்வாருடைய மனோரதத்தை தூண்டி விட்டாராம். எதுக்கு, திருவேங்கட மாமலையை சேவிக்கிறதுக்கு. நானே மனசுல வந்துட்டேன், இப்ப நான் என்ன பண்றேன், உன்னுடைய ஆசை இன்னும் நான் தூண்டி விடுறேன், எதுக்கு, என்ன நீ சீக்கிரம் வந்து பாரு அப்படிங்கறத ஆழ்வார் இந்த இடத்துல சாய்க்கிறார். திருமலையில் செல்வமாவது, அப்ப செல்வத்தெல்லாம் விட்டு வந்தாருன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த உண்டியல் பைசா அதெல்லாம் விட்டு வந்தார். செல்வன்னா அது கிடையாது. கல் அருவி முத்ததிர ஓணவேள் ஒழுதிர ஆழ்வார் சாச்சார் இல்லையோ. திருமலையில் அருவிகளில் முத்துக்கள் கலந்து சிதறுகையும் திருவேங்கடமுடையானுக்கு திருப்பல்லாண்டு பாடுவதும் ஆடுவதும் பெருமாளுக்கு பாடுவதும் ஆடுவதும் அந்த அருவிகளும் தான் பெருமாளுக்கு பெரிய செல்வமா. தன்னுடைய அடியவர்களோட பெருமாளுடைய பெரிய செல்வம் என்பதை ஆழ்வார் நடத்திலே மிகவும் அழகாக காமிக்கிறார். அப்ப இந்த பாட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆழ்வார் ஆசைப்பட்டார், பெருமாள் தன்னுடைய செல்வங்களை இல்லாம கிடக்க ஆழ்வாருடைய மனசுல வந்து புகுந்துட்டார். புகுந்து என்ன பண்ணார், ஆழ்வாருடைய மனோரதத்தை தூண்டி விட்டுட்டார். எதுக்கு, சீக்கிரம் வந்து என்னை வந்து பாரு, திருமலை வந்து பாருன்னு தூண்டி விட்டுட்டார். அப்போ அடியவர்களான நம்ம எல்லாருமே பெருமாளை சென்று சேவிக்கிறோன்னு ஆசைப்பட்டாலே அந்த பெருமாளே நம்முடைய மனசுல வந்து சீக்கிரமே அவருடைய சேவையை நமக்கு கொடுப்பார் என்பதை ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார் 41ஆம் பாட்டில். இப்பொழுது 42ஆம் பாட்டு. நான் அவனுடைய வலையில் அகப்பட்டேன். பிரமன் சிவன் முதலோரும் தங்களுடைய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக திருமலையில் சென்று நிரந்தரமாக அவனை பற்றுகின்றனர். சரி, நான் வந்து ஆழ்வார், நான் அவருடைய வலையில் அகப்பட்டேன். நான் மட்டுமானா, நான் மட்டும் கிடையாது, பிரமன் சிவன் முதலே எல்லாருமே என்ன பண்றார், அவருடைய துன்பங்களை போக்கி அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்காக திருமலையிலேயே சென்று நிரந்தரமா இருக்கலாம். அவனை பெருமாளை பற்றுகிறார், பெருமாளை பிடித்துக் கொள்கிறார்கள். எதுக்கு, அவர்களை துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக. யாரு, சிவனும் பிரமனும் ஆகிய முதலானோர். நீங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக
ஆகிலும் திருமலையை பற்றுங்கள். சரி, உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை போக்கிக் கொள்வதற்காவது நீ போய் அந்த திருமலையை பற்றிக் கொள்ளுங்கள், திருவேங்கடமுடையானை பற்றிக் கொள்ளுங்கள், அந்த திருமலையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். திருமலையின் இனிமையை நினைத்து தாம் அங்கே செல்வதற்காக பலமற்றவராய் ஆழ்வார் என்ன ஆயிட்டான், திருமலையோடைய அந்த வைலட்சணத்தை நினைச்சு ஆழ்வாருடைய மனசு ஃபுல்லா பலவீனமாயிட்டான். அந்த பெருமாளை போய் சேவிக்க முடியல பலமற்றவரா இருக்காராம். நீங்கள் சென்றடையுங்கள், எனக்கு தான் வந்து நான் நினைந்து நைந்து உள்கரைந்து உருகிட்டேன், நீங்களாவது சென்று அடையுங்கள் என்று மற்றவர்களை பார்த்து ஆழ்வார் சொல்கிறாராம் என்று பொருள் கொள்ளலாம்ங்கிற அந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்றார், நான் நினைந்து நைந்து உள்கரைந்து உருகிட்டேன், பெருமாளை நினைச்சு நைந்து போயிட்டேன், நைந்து உள்கரைஞ்சு உருகிட்டேன், அதனால எனக்கு வந்து போறதுக்கு சக்தியே இல்ல, பலமே இல்லை எனக்கு, நீங்களாவது போய் அந்த பெருமாளுடைய திருமலையை போய் அடையுங்கள் என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. சென்னு வணங்கு மினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று விடகெடுக்கும் நீர்மையாள் என்னும் கடிக்கமல நான்முகனம் கண்மு ஒன்னத்தானும் அடிக்கமல விட்டேத்தும் அங்கு. சேன் உயர் வேங்கடத்தை, மிகவும் ஓங்கிய சிகரத்தை உடைய திருமலை, பெரிய பெரிய 7 மலை, ரொம்ப பெரிய மலையா, மிகவும் ஓங்கிய சிகரம், பெரிய சிகரத்தை உடைய திருமலையை சென்று வணங்குங்கள், போய் சேவியுங்கள். அந்த திருமலை எப்படி இருக்கான், நீர்மையால் நின்று வினைகெடுக்கும், தன் தன்மையால் பாவங்களை போக்குவதில் நிலைநிற்கும் பெருமாளுடைய தன்மையினாலே நம்ம போய் நின்றாலே போதும். அந்த திருமலையில நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அந்த வேங்கடத்தை போய் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கிவிடும். எப்படி பெருமாளுடைய நீர்மைன்ற தன்மையினால நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும். அங்கு கடிக்கவள 4 முகனும், அங்கு வாசனை மிக்க தாமரையில் பிறந்த பிரமனும் கண்முன்னத்தானும் முக்கண்ணனான சிவப்பிரானும் என்றும் அடிக்கமலமிட்டேத்தும், எக்காலத்திலும் திருவடிகளில் தாமரை இட்டு துதிப்பார்கள். என்ன பல்வாரா சிவனும் பிரமனும் பெருமாளுடைய திருவடியில நித்தியமே தாமரையை இட்டு பெருமாள் வந்து சிவச்சுட்டே இருப்பாளாம். எதுக்காக, தங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருமலையிலே நித்தியவாசம் பண்றா அப்படிங்கறத ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். அதே போல நம் அனைவரும் அந்த திருவேங்கடமுடையாருடைய திருமலையை சென்றடைந்தால் நம்முடைய பாவங்களை தன்னுடைய நிருமையினாலே பெருமாள் போக்கி விடுவார் என்பதை ஆழ்வார் மிகவும் தெளிவாக இந்த இடத்தில் சாதிக்கிறார். மிகவும் உயர்ந்திருக்கின்ற திருமலையை சென்று அடையுங்கள், திருமலையை அடைய வேண்டும் என்ற நினைவுடன் வழி செல்லுதலும், அங்கு சென்றால் அடிமை செய்யுதலுமே விரும்பப்படும் பயன்கள் என்கிறார்கள். போறதுனால என்ன பயன் அப்படின்னா, திருமலையை அடைய வேண்டும் என்ற நினைவுடன் வழி செல்லுதல், போற வழியில வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது, ஒரே சிந்தனை அந்த திருவேங்கட மாமலையை போய் அடைய போறோன்ற ஒரு சந்தோஷத்தோடயே போனோமா. அதே மாதிரி அங்கு செய்தால், அங்க போனா நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க போயிட்டு நம்ம இங்க இருக்கக்கூடிய மிச்சதான் சுத்தி பார்க்க கூடாது, நினைக்க கூடாது. அங்க திருமலைக்கு போனோம் அப்படின்னா பெருமாளுக்கு ஏதேனும் ஒரு கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்க வேணும் என்பதை நினைப்பது, இந்த 2 தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பயன் ஆழ்வார் சாதிக்கிறார். சேன் உயர் வேங்கடம், திருமலையை மிக உயர்ந்திருக்கிறது என்று கூறியது. திருமலை எப்படி இருக்கான், பெரிய இடம், அந்த பெருமாளே ஆசைப்பட்டு வந்து இருக்கிற இடம் இல்ல, அது ரொம்ப பெரிய இடம். பயன் அடைவதற்காக முழுவதும் செல்ல வேண்டாமல் புறப்படும் போதே அம்மலையை கண்ணுக்கு தெரியும் என்பதற்காக ஆகும். ஏதோ ஒரு பயனுக்காக அந்த மலைக்கு போகணும்னு சொல்ல ஆழ்வார் தெரிவிக்க இந்த இடத்துல, பயன் அடைவதற்காக முழுதும் செல்ல வேண்டாமல், ஒரு பயனுக்காகவே முழுசா எனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக பெருமாளை போய் சேர்க்க கூடாது, முழுசா அப்படி போகக்கூடாது. புறப்படும் போதே அம்மலை கண்ணுக்கு தெரியும் என்பதற்காக நம்ம புறப்படும் போதே என்ன ஆயிடணும், நம்ம கண்ணு முன்னாடி அந்த மலை வந்து நின்று அந்த அளவுக்கு அந்த பெருமாளுடைய திருமலையில ஆசைப்பட்டு இருக்கணும்ன்றது ஆழ்வார் நேரத்தில் சாதிக்கிறார். திருமலையை கண்ணால் பார்த்து கொண்டு அதே வழிநடைக்கு உணவாக கொண்டு போகலாம். எப்படி அந்த பெருமாளுடைய திருமலை கிளம்பும் போதே பெருமாளுடைய திருமலை கண்ணுக்கு முன்னாடி வந்துடணும். அந்த மலையை பார்த்து ஆஹா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படியே நடந்து போனோம். அந்த பெருமாளுடைய திருமலையே நமக்கு வந்து போற வழியில அந்த வழிநடைக்கு நமக்கு பசி ஆற்றக்கூடிய உணவாகவே மாறிவிடணும். அந்த அளவுக்கு ஒரு நிலையில நம்ம எல்லாருமே இந்த திருமலை மேல இருக்கிறோங்கிறத ஆழ்வார் இடத்துல மிகவும் அழகாக சாதிக்கிறார். எல்லா துன்பங்களையும் போக்கும் தன்மையால் உந்தித்தாமரையில் பிறந்த பிரமனும் முக்கண்ணனான சிவனும் எம்பெருமானுடைய திருவடிகளில் என்றும் தாமரைப்பூவை கொண்டு அணுகி துதிப்பார்கள். என்ன சொல்ற, எல்லா துன்பத்தையும் பெருமானுடைய நீர்மையினால போக்குறதுக்காக இந்த திருமலை நின்று இருக்கார். அதனால என்ன பண்றா, பிரம்மாவும் சிவனும் மேலே வந்து இந்த திருமலையிலே நித்தியவாசம் பண்றா. எதுக்கு, தங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கி ஒழிய வேண்டும் என்று திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்து நித்தியமே ஒரு தாமரை புஷ்பத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியில சேர்க்கிறார் அப்படிங்கறத ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். இப்படி வேறு பயன்களை விரும்புவர்களுக்கும்
திருவேங்கடமுடையானை அடைகிறார்கள். இப்படி வேற பயணம் அடையவர்களுக்கு என்ன பண்றா? ஆழ்வார் பயன்னா முதல்ல என்ன சொன்னார்? இந்த மலையை போய் அடையறதே பயனா இருக்கணும். கிளம்பும் போதே இந்த மலை ஞாபகத்துக்கு வந்துடணும். அந்த மலையே நமக்கு உணவாயிடணும் அப்படிங்கறத ஆழ்வார் சொல்ற வழிநடைக்கு போகும்போது. அப்படி நினைக்காம வேறு பயன்களை எண்ணுபவர்கள் என்ன பண்றா? திருவேங்கடமுடையானை அடைகிறார்கள். வேறு பயன்கள் எதையும் விரும்பாத நீங்கள் திருமலையை அடையுங்கள். நீங்களாம் நம்மளாம் யாருங்கிறார்? நீங்களாம் வேற எந்த பயனுமே நீங்களா விரும்ப மாட்டேன். ஆழ்வார் நம்மள நினைச்சுட்டு இருக்க. நம்ம எப்பயுமே பெருமாளுடைய திருமேனி சிந்தனைகளும் அந்த மலையே திருவிடம்புன்னு ஆழ்வார் சொன்னா போலே அந்த திருமலையே திருவேங்கடமுடையானாக பாவித்து நாம் அனைவரும் இருக்கிறோம் என்று ஆழ்வார் நினைக்கிறார். அந்த வாக்கு சத்தியம். அதனால் வேற எந்த ஒரு பயனுமே நினைக்காம பெருமாளுடைய திருவடியை அடைந்தால் நம்முடைய வினை தீரல. அதை பத்தி நமக்கு தேவையே இல்லை. அந்த பெருமாளுடைய அந்த ஒரு சிரித்த திருமுகத்தை பார்த்தாலே போதும், எல்லா வினையுமே போய்விடும். அதை பத்தி நமக்கு கவலையும் கிடையாது. பெருமாளை போய் சேவிக்கணும், திருமலையை போய் சேவிக்கணும், அவ்வளவுதான் நம்ம மனசுல இருக்குங்கிறத ஆழ்வார் இடத்துல ஸ்பஷ்டமாக காமிக்கிறார். அதனாலே 41ஆம் பாட்டிலே பெருமாள் தன்னுடைய உள்ளத்தில் புகுந்தாலும், பெருமாள் தன் உள்ளத்தில் புகுந்தாலும் ஆழ்வார் தான் அந்த திருவேங்கட மாமலையை சென்று சேவிக்க வேண்டும் என்று மனதில் ஆசை கொள்கிறார். அந்த ஆசைக்காக பெருமாளே தன் அனைத்து செல்வங்களையும் விட்டு ஒழிந்து ஆழ்வாருடைய மனதில் அமர்கிறார். ஆழ்வார் மனதிலே கிடந்தாலும் அந்த ஆழ்வாரின் மனோரதத்தை தூண்டிவிட்டு ஆழ்வாரை கடுக்க அந்த திருமலை சேவிப்பதற்காக அழைத்துச் செல்கிறார் பெருமாள். இந்த 42வது பாட்டிலே அந்த திருமலையை சென்று சேவித்தால் பெருமாளுடைய நீர்மையினாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஒழியும். பாபங்களை ஒழிப்பதற்காக பிரமனும் சிவனும் நித்தியபடி பெருமாளுடைய திருவடித்தாமரைகளில் தாமரை மலரை கொண்டு ஆராதனை செய்கிறார்கள் என்று இதுவரைக்கும் இரண்டு பாசுரத்தில் ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார். 43வது பாட்டு. வேறு பயன்களை விரும்புகின்ற பிரமன் முதலானவர்களும் திருமலையின் பூமி பெருமை காரணமாக வேறு பயன்களை கருதாதவர்களாய் எம்பெருமானை ஆராதிப்பதற்குரிய பொருள்களை கொண்டு எம்பெருமானை அடைந்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்வார்கள் என்கிறார். என்ன சொல்ற? அந்த பிரமன் வேறு போன பாசத்திலிருந்து அந்த பிரமனும் சிவனும் வேறு பயனை விரும்பி, அதாவது பாபங்கள் ஒழிய வேண்டும் என்ற பயனை விரும்பி அந்த பெருமாளை சேவிக்கிறார். ஆனா அவர்களும் கூட அந்த ஒரு பூமி, அந்த ஒரு பரிசுத்தமான அந்த ஒரு பூமியை பார்த்து, அந்த பூமியினுடைய பெருமையை பார்த்து அதோட காரணமாக வேற எந்த பயனுமே அவளுமே என்ன பண்றாளா? அந்த பெருமாளை ஆராதிப்பதற்குரியான பொருள்களை கொண்டு இந்த பெருமாளை விரும்பி ஆராதிக்க முடியுமா? ஒரு புஷ்பம் கொண்டு வரணும், ஒரு கொடை கொண்டு வரணும், ஒரு தூபம் கொண்டு வரணும், ஒரு தீபம் கொண்டு வரணும், தீர்த்தம் கொண்டு வரணும். இது அனைத்தும் கொண்டு ஆராதிக்கிறோம் பெருமாளை. அந்த ஆராதிப்பதற்குரிய எல்லா பொருள்களையும் கொண்டு எம்பெருமானை அடைந்து அவனுக்கு அந்த பெருமாளுக்கு உண்ட மங்களாசாசனங்கள் பண்றா. யாரு? பிரம்மன் முதலானோர்லாம் பண்றானா? எந்த ஒரு பயன்களும் விரும்பாம அந்த பூமியினுடைய வைலட்சண்யத்தை பார்த்தே அவ அந்த கைங்கரியங்கள்லாம் பண்றாளா? அவ்வளோ புண்ணிய பூமி திருமலை அப்படிங்கறத ஆழ்வார் இடத்துல சாய்க்கிறார். மங்குள் தோய் சென்னி வடவேங்கடத்தானை கங்குள் புகுந்தார்கள் காப்பணிவான் திங்கள் சடையேற வைத்தானும் தாமரமேளானும் உடையேறத்தான் குவித்துக் கொண்டு. மங்குள் தோய் சென்னி, மேகம் வரை சென்று கிட்டி இருக்கிற சிகரத்தை உடைய. இப்படி இருக்காத திருவேங்கட மாமலை மேகத்தை போய் இடிக்கிறதா அந்த மாமலை. வடவேங்கடத்தானை காப்பணிவான், வட திருவேங்கடமுடையானுக்கு திருவந்தி காப்பிடுவதற்காக, இந்த பெருமாளுக்குண்டான திருவந்தி காப்பித்தியாதி கைங்கரியங்களை பண்ணுவதற்காக திங்கள் சடையேற வைத்தானும் சந்திரனை ஜடையில் ஏற்ற வைத்துக் கொண்டுள்ள சிவனும். சிவன் என்ன பண்றார்? சந்திரன் ஜட மேல வச்சுருக்காரு. அந்த சிவனும் தாமர மேலானும் தாமரைப்பூவில் பிறந்த பிரமனும் ஆகிய அவ ரெண்டு பேரும் என்ன பண்றார்? தாம் கொடையேற குவித்துக் கொண்டு இவர்கள் முத்துக்கொடையை முதலியவற்றை உயர ஏந்திக் கொண்டு அந்த பெருமாளுடைய முத்துக்கொடையை கையில தலைக்கு மேல வைத்துக் கொண்டு கங்குள் புகுந்தார்கள். சந்தியா காலங்களில் திருமலைக்கு செல்வார்கள். சந்தியா காலங்கள் என்ன பண்ணுவாளா? பெருமாளுக்கு உண்டான அனைத்து வஸ்துக்களையும், திருவாரூரத்துக்கு உண்டான திருவந்தி காப்புக்கு உண்டான அனைத்து வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு தலை மேல வச்சுக்கொண்டு பிரமணம் சிவனம் என்ன பண்ணுவாளா? அந்த வானுலா அந்த வானத்தை இடிக்கக்கூடிய திருவேங்கட மாமலைக்கு அந்த திருவேங்கடமனையானுக்கு திருவந்தி காப்பிடுவாளா அப்படிங்கறத ஆழ்வார் நடத்த சாய்க்கிறார். மங்குள்தோய் சென்னி, மேகமண்டலம் வரை உயர்ந்த சிகரங்களை உடைய வடக்கு திருமலையில் இருந்தருளி உள்ளவனை மாலை பொழுவதில் திருவந்தி காப்பிடுவதற்காக அப்படின்னு சந்திரனை ஜடையில வைத்திருக்கக்கூடிய சிவனும் எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே வந்தருளினைய பிரமனும், பெருமாளுடைய திருநாபியிலிருந்து தாமரையில அந்த பிரமன் பிறந்த அருள்யோ அவ ரெண்டு பேருமே என்ன பண்றாளா?
அந்த பெரிய சிகரங்களை உடைய அந்த திருவேங்கட மாமலைக்கு, பெருமாள் எழுந்தெழுக்கக்கூடிய மாமலைக்கு மாலை பொழுதில் சந்தியா வேளையில் பெருமாளுக்கு திருவந்தி காப்பு பண்றதுக்காக அவ 2 பேரும் மேலேந்து வராளாம். அந்த காரணத்துக்காக எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக திருமுத்துக்குடைகள் முதலிய திருவாராதன பொருட்களை சேகரித்துக் கொண்டு செல்கிறார்கள். வெறுங்கையோட போகக்கூடாது பெருமாளை பாக்குறதுக்கு. அதனால பெருமாளுக்கு என்ன பண்ண போறா, திருவாராதனம் பண்ண போறா. அதுக்கு உண்டான திருமுத்துக்குடை முதலிய எல்லா வஸ்துக்களையும் சோடச உபச்சாரங்களையும் எடுத்துக்கொண்டு பெருமாளை சேகரித்து கொண்டு போயிட்டு இருக்கலாம். மாலை அந்திப்பொழுதில் பிரம்மா முதலானவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக கொடை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்பதை கண்ணால் காண்பது போல அருளி செய்கிறார். ஆழ்வார்னா அப்ப இருந்து பாருங்க, பிரம்மா சிவனை கண்ணால் பார்க்க முடியுமான்னு ஆழ்வார் அப்படி பார்த்த மாதிரியே சொல்றாரு. எப்படி அந்த சாயங்கால வேலை ஆயிட்டு தான் பிரம்மாவும் சிவனும் அந்த கொடை முதலானவற்றெல்லாம் ஏந்தி கொண்டு பெருமாளை திருவாராதனம் பண்றதுக்காக வரலாம். இது எப்படி ஆழ்வார் கண்ணால பார்த்திருப்பாரு, கண்ணால பார்த்த மாதிரியே சொல்றாரு அப்படின்னா அதுக்கு அழகா ஸ்ரீராமாயணத்துல ஒரு வாக்கு எடுக்கிறார். தற்சர்வம் தர்ம வீரியேன யதாவத் சம்பிரபஸ்யதி என்று ஸ்ரீராமனின் எல்லா செயல்களையும் தர்மவீரிய ஞானத்தால் உள்ளபடி நன்கு காண்பாய். பிரம்மா என்ன சொல்றாரா, பிரம்மா வால்மீகி முனிவருக்கு வரம் கொடுக்கிறாராம். ராமாவதார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உள்ளபடி கண்டார் போலவே என்ன சொல்றா, பிரம்மாவோட ராமர் எழுந்தருள் இருந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணாரோ அது அப்படியே உனக்கு கண்ணு முன்னாடி வரும். அதை நீ வால்மீகி ராமாயணமாக எழுத வேண்டும் என்று பிரம்மா வரம் கொடுத்தாரோ இல்லையோ, அதே போல இவ்வாழ்வாரும் திருமலையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை எம்பெருமானுடைய அருளால் அருளி செய்கிறார். அதே போல எப்படி அங்க பிரம்மா வால்மீகிக்கு வரமளிச்சாரோ இங்க ஆழ்வாருக்கு பெருமாள் அந்த பெருமாளுடைய அருளாலே ஆழ்வார் என்ன சொல்ற, பிரம்மாவும் சிவனும் நித்தியபடி கொடையெல்லாம் எடுத்துட்டு பெருமாளுடைய திருவந்தி காப்புக்காக வரான்னு பார்த்தார் போலயே சொல்றாருன்றத இந்த இடத்த ஆழ்வார் சாதிக்கிறார். கொடை முதலியவற்றை உயர ஏந்திக் கொள்வது சென்றது ஏனில். சரி, அவருக்கு கொடையை உயர ஏந்திக்கிறோம், தலைக்கு மேல எதுக்கு வச்சுக்கிறோம்னா அந்த எம்பெருமானுக்கு அந்த திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்க போறோன்ற சந்தோஷத்தினாலே தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாளாம், அந்த வஸ்துக்களையே கொண்டாடுறாளாம். இந்த ஒரு கொடையானது பெருமாளுடைய திருமடிக்கு மேல் உபசாரம் பண்ண போறதோ இல்லையோ, அதனால அவற்றை தாங்கள் பார்த்து கொண்டே அவ என்ன பண்ணுவாள், தலைக்கு மேல வச்சுன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டே போலாம். ஆஹா எவ்வளவு அழகான கொடை, இந்த அடுத்த கொடை எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கு, அந்த பெருமாளுடைய திருமுடியில போய் சுத்த போறது, பெருமாளுக்கு நான் உபசாரங்கள் பண்ண போறதுன்னு அவ்வளவு சந்தோஷப்படுவானா பிரமனும் சிவனும். அதனால முதல் 41வது பாசுரத்திலே ஆழ்வாருடைய உள்ளத்திலே புகுந்தார் பெருமாள். அந்த ஆழ்வாருடைய உள்ளத்திலே புகுந்து ஆழ்வாருடைய மனோரதத்தை தூண்டி ஆழ்வாருடைய ஆசையை இன்றும் மிகமா தூண்டி விட்டுட்டார். எதுக்கு, திருமலையை சென்று சேவிக்க வேண்டும் என்பதற்காக தூண்டி விட்டுட்டார். ஆழ்வார் அதனால கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் 42வது பாசுரத்திலே நாம் அனைவரும் சென்று திருவேங்கட மாமலை அடைய வேண்டும். எதற்கடைய வேண்டும் என்றால் நீர்மையினாலே நம்முடைய பாபத்தை போக்குவதற்காக அங்கு திருவேங்கடமுடையான் நின்று கொண்டிருக்கிறார். பிரவணம் சிவனும் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக நித்தியமே தாமரை புஷ்பத்தை கொண்டு பெருமாளை ஆராதிக்கிறார்கள். அதே போல இந்த பாசுரத்திலே ஆழ்வார் என்ன சொல்றார், அந்த ஒரு பூமிக்கு உண்டான வைலட்சண்யத்தை பார்த்து பெருமையை பார்த்து எந்த ஒரு பயனுமே எண்ணாமல் பிரவணம் சிவனும் பெருமாளுக்கு திருவாராதன கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த முத்துக்குடையை தலைமையிலே ஏந்திக் கொண்டு ஆசையுடன் பார்த்து கொண்டு நித்தியபடி சந்தியா காலத்திலே மாலை பொழுதிலே பெருமாளுக்கு திருவந்தி காப்பிடுகிறார்கள். 44வது பாட்டு. பிரவன் முதலியவர்கள் தங்களுக்கு நன்மை தீமைகளை அறியாமல் வரங்களை கொடுத்து தாங்களே துன்பத்தை தேடிக்கொள்ளும் போதும் அவர்களுக்கு நன்மையை அறிவிப்பவனும் எதிரிகளை அழிப்பவனுமான எம்பெருமான் எழுந்தருளிக்கின்ற திருவேங்கட மலையில் உடலுள்ள அங்கங்கள் சக்தியுடன் இருக்கும் போதே சென்று சேவியுங்கள் என்கிறார். ஆழ்வார் என்ன சொல்ற, இந்த இடத்துல அந்த பிரம்மாவு சிவனை பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாம வரத்தை கொடுத்துடுறா. வரத்தை கொடுத்து அவர்களுக்கு துன்பத்தை தேடிக்கொள்கிறா. அப்படி இருந்தாலுமே நீ என்ன செய்யறவாளுக்கு அவர்களுக்கு நன்மைகளே செய்கிறாய் பெருமாளே. அதே போல தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அந்த எதிரிகளையும் நீயே அழிக்கிறாய பெருமாளே. எந்த பெருமாள் அழிக்கிறார்னா இந்த திருவேங்கட மாமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் தான் அழிக்கிறார். அதனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்கள்னா சக்தி நல்ல தேக திட்ட ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதே அந்த பெருமாளுடைய திருவேங்கட மாமலையை சென்று சேவிக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்திலே ரொம்பவும் அழகாக சாதிக்கிறார். குண்டு குடங்காள் மேல் வைத்த குழவியாள் அண்ட அரக்கன் தலைதாளாள் பண்டன்னி ஓங்குமரன் நிற்கும் பொடில் வேங்கடமலைக்கே ஓங்குமரனுள்ளீர் புரிந்து
குமரருள்ளீர் கிழத்தனமற்றவர்களே, பண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய், முன்பு பிரமன் மடியிலே இருந்து குழந்தையாய்க் கொண்டு தண்டமரக்கன் தலை தண்டிக்கத்தக்க அரக்கனாகிய ராவனுடைய தலைகளை தாளால் எண்ணிப்போம் திருவடிகளால் எண்ணிக்காட்டி மறைந்தவனான குமரன் நிற்கும் இளங்கினான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பொழில் வேங்கட மலைக்கே, பொழில்களால் சூழப்பட்ட திருவேங்கட மலைக்கே புரிந்துவோம் ஆசையுடன் செல்லுங்கள் அப்படிங்கிறார். என்ன பண்றார்? பிரமன் தன்னை வந்து அடைந்த ராவனுக்கு, அந்த ராவணன் வந்து பிரம்மா மேல தபஸ் பண்ணி பிரம்மாவை சாட்சாத்காரம் பெற்று வரத்தை கேட்கிறான். அப்ப என்ன ஆடுறது, அவன் ராவணன்றது தெரியாம பிரம்மா வரத்தை கொடுக்கறதுக்காக முயல்றார். வரன் கொடுக்க முயன்ற போது பிரமனுடைய மடியிலே ஒரு பிள்ளையாய் உருவம் கொண்டு பெருமாள் என்ன பண்ற, ஒரு சின்ன ஒரு குழந்தையா வந்து பிரம்மாவோட மடியில போய் ஒரு உருவத்தை கொண்டு உட்கார்ந்துடுறார். வரன் கேட்க வந்திருப்பவன் கொல்லத் தகுந்தவனான ராவணன் அப்படின்னு சொல்றார் பிரம்மா கிட்ட. சாதாரணவன் கிடையாது, கொல்றதுக்கு எல்லா தகுதியும் உடைய ராவணன் தான் உங்ககிட்ட வரம் கேட்க வந்திருக்கான் பிரம்மா. இவனுக்கு வரம் கொடுக்க கூடாது, இவனுக்கு வரத்தை கொடுத்து விடாத, தர்மத்தை ஸ்தாபிக்க முடியாது, தர்மத்தை ரட்சிப்பதற்கு ரொம்பவும் கடினமாக போயிடும், தர்மத்தை ஸ்தாபிக்கவே விடமாட்டான், இவன் பெரிய கொடிய அரக்கணிவன் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக இவர் அந்த ராவணனுக்கும் தெரியாதபடியும் பெருமாள் பண்ணணும். இங்க அதான் ராவனுக்கு தெரியாதபடி விளையாடுவதை போலே அது என்ன பண்ணாரா, அதனுடைய திருவடிகளாலே அவருடைய தலைகளை எண்ணி காட்டி பெருமாளுடைய திரையை வெட்டி இப்படி காமிச்சாராம். இவன் தான் வந்து ராவணன், இவன் வந்து அழிக்கிறதற்காக இருக்கான், எல்லா கொல்லத்தக்க எல்லா தன்மை இருக்கு அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து நீ வரத்தை கொடுத்துடாத பிரம்மா அப்படின்னு பெருமாள் பிரம்மாவோட மடியில ஒரு சிறு பிள்ளையா உருவெடுத்து போய் சொன்னாராம். சொல்லிட்டு பின்னாடி மறைஞ்சு போயிட்டார். இப்படி அடியவர்களுக்கு நன்மை செய்பவனான எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற சோலைகளை உடையதான திருமலைக்கு அந்த பிரம்மா வரத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னா ரொம்பவே கடினமாக போயிருக்கும். அந்த பெருமாள் அந்த ஒரு அது பிரம்மாவுக்கு எந்த ஒரு துன்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த சிறு பிள்ளையா வடிவெடுத்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால அந்த அடியவர்களுக்கு நன்மை செய்பவனான எம்பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய மலை இந்த திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கட மாமலைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கால்களில் வலிமை உடையவர்கள் அனைவரும் வந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். நம்மளால சீக்கிரமா நம்ம காலில் வலிமை இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரமா போய் அந்த திருவேங்கட மாமலையை சென்று சேவிக்கணும், வந்து அடையணும், போய் பெருமாளை சேவிக்கணும். எப்பேற்பட்ட பெருமாள், அந்த பெருமாள் தான் பிரம்மாவை காப்பதற்காக சிறு பிள்ளையா பிரம்மாவோட மடியில இருந்து அந்த ராவணனை வந்து கொல்லத்தக்கவனான அவனுக்கு நீ வரவழைக்க கூடாது என்று பிரம்மாவை ரட்சித்தருளினார் அந்த திருவேங்கடமுடையான் அப்படிங்கறத இந்த ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார். அதனால் முதலாவது பாசுரத்திலே ஆழ்வாருடைய உள்ளத்தில் புகுந்த பெருமாள் ஆழ்வாரின் மனோரதத்தை தூண்டிவிட்டு ஆழ்வாரை விரைந்து திருமலைக்கு சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதை செய்தார். பின்பு அந்த பிரமனும் சிவனும் அந்த பெருமாளை சேவிப்பதற்காக பெருமாளுடைய தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பெருமாளை சென்று சேவிக்கிறார்கள். நித்தியமே தாமரை பூக்களை கொண்டு பெருமாளை துதிக்கிறார்கள் என்பதை மேலே 42வது பாசுரத்திலே ஆழ்வார் காண்பித்தார். அதேபோல் மேகம் வரை முட்டியிருக்கக்கூடிய அந்த அந்த சிகரத்தையுடைய அந்த திருவேங்கட மாமலையில் சந்தியா காலத்திலே மாலை பொழுதிலே பிரமனும் சிவனும் முத்துக்கொடையை தன் மேலே ஏந்தி கொண்டு அந்த கொடையை பார்த்து கொண்டே பெருமாளுக்கு திருவந்தி காப்பிடுவதற்காக வருகிறார்கள். இந்த பாசுரத்திலே நாம் அனைவரும் நம் கால்களில் சக்தி இருக்கும் பொழுதே திருவேங்கட மாமலையை சென்று சேவிக்க வேண்டும். அந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் தன்னுடைய அடைந்தவர்களுக்கு நன்மை செய்வதும் மற்றவர்களை தீயவர்களை அழிக்கத்தக்க திருவேங்கடமுடையானை சென்று நம் உடம்பில் சக்தி இருக்கும் பொழுதே சேவிக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் என்றது இந்த 44வது பாட்டிலே மிகவும் அழகாக காண்பிக்கிறார். 45வது பாட்டு, அயர்வர் அவர்களான நித்தியசூரிகள் இவ்வுலகத்தில் உள்ளவர்களாகிய இருவருக்குமே அடையத்தக்கது திருமலை என்கிறார். இந்த பாசத்தை என்ன சொல்ற, அந்த நித்தியசூரிகள் அயர்வரும் அமரர்களான நித்தியசூரிகளுக்கும் நம்மை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எது வந்து அடையத்தக்க பொருள், அடையத்தகுந்த பொருள்னா திருமலை தான் அடையத்தகுந்த பொருள்கள். இந்த ஒரு பாசத்துல புரிந்து மலரிட்டு புண்டரீகப்பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கு நிற்கின்றான் தன் அருவி வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு. புண்டரீக பாதம் புரிந்து மலரிட்டு திருவடித்தாமர்களில் அன்பு பூண்டு பூக்களை பணிமாறி பரிந்து படுகாடு நிற்பத் தெரிந்து வாழ்த்தி வெட்டி வீழ்த்திய மரம் போல் வணங்கி நிற்கும்படியாக விளங்கி
தான் ஓங்கி நிற்கின்றான். குணங்களால் பெருமை பெற்று எழுந்தருளியிருப்பவனுடைய தன் அறிவு வேங்கடமே குளிர்ந்த அருவிகளை உடைய திருமலையே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு நித்திய சூரியர்களுக்கும் இவ்வுலகத்தவர்களுக்கும் நிதியாக இருக்கும். விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் எது நிதி அப்படின்னா அந்த திருவேங்கட மாமலையான திருமலையே நம்ம எல்லாருக்கும் சொத்து. எல்லாருக்கும் யாருக்கு விண்ணகத்தில் இருக்கிறவர்களுக்கும் மண்ணகத்தில் இருக்க நம்மை போன்ற சேத்திரர்களுக்குமே எது நிதி அப்படின்னா அந்த திருவேங்கட மாமலையே நிதி அப்படிங்கறத ஆழ்வார் தரத்திலே சாதிக்கிறார். மனத்தை வழிப்படுத்தி பூக்கள் முதலிய உபகரணங்களை கொண்டு எம்பெருமானுடைய அழகிய திருவடிகளை பற்றிவிடாதே நிற்க விளங்கி நின்றவனுடையதான குளிர்ந்த அருவிகளுடைய திருமலையை திருநாட்டிலுள்ள நித்தியசூரிகளும் இவ்வுலகில் உள்ள சம்சாரிகளும் வைப்பு அடையத்தகுந்த இடமாகும். நல்ல சொல்ற மனதை வழிப்படுத்தி நல்ல ஒரு வழியில செலுத்த பண்ணி பூக்கள் முதலிய உபகரணங்களை கொண்டு பூ போல இருக்கக்கூடிய புஷ்ப இத்தியாதி வாசன திரவியங்கள் எல்லாம் கொண்டு உபகரணங்களை கொண்டு எம்பெருமானுடைய அழகிய திருவடிகளை பற்றி விடாதே நிற்க அந்த எம்பெருமானுடைய அழகிய திருவடியை பற்றி விடாதே நிற்க பிடிக்காமல் இருக்க விளங்கி நின்றவனுடையதான குளிர்ந்த அருவிகளை உடைய திருமலையை அந்த ஆதாரமா அந்த திருவடியை வச்சு நிற்கிறார்கள் அந்த பெருமாள் அந்த அருவிகளை உடைய திருமலையை திருநாட்டில் உள்ள நித்தியசோரிகளுக்கும் இவ்வுலகில் உள்ள சம்சாரிகளுக்கும் வைப்பு அடையத்தகுந்த இடமாகும். அதனால் அடையத்தகுந்த இடம் நமக்கு என்ன? அந்த திருமலை தான் நம் அனைவருக்கும் அடையத்தகுந்த இடம். யாருக்கு? நமக்கு மட்டும் இல்ல, விண்ணோருக்கும் எல்லாருக்குமே அடையத்தகுந்த இடம் திருமலை என்பதை இந்த ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார். முதல் பாசுரத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார்னா, தன்னுடைய மனதிலே பெருமாள் புகுந்து தன்னுடைய மனோரதத்தை தூண்டி அந்த பெருமாளை சீக்கிரம் சென்று அந்த திருமலையை சேவிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டிவிட்டார். அடுத்த பாசுரத்தில் பிரவனும் சிவனும் தன்னுடைய பயன்களை பெற்று, அதாவது தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த பெருமாளுடைய நீர்மையை தேடிக்கொண்டு திருமலையில் சென்று புஷ்பங்களை, தாமரை புஷ்பங்களை நித்தியமுமே திருவடியிலே சமர்ப்பிக்கிறார்கள். அடுத்த பாசுரத்தில் அந்த பூமிக்கு உண்ட அந்த திருமலை இருக்கக்கூடிய அந்த ஒரு பூமியினுடைய பெருமையை உணர்ந்து எந்த ஒரு பயனுமே தாங்கள் எண்ணாமல் பெருமாளுக்கு திருவந்திக்காப்பிடுவதற்காக வெண் முத்துக்குடையை ஏந்திக் கொண்டு நித்தியம் சந்தியா காலத்திலே சாயங்கால வேளையிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன பாசுரத்திலே சாதித்தார். அதற்கு பின்பு நம்முடைய திருவடியில் பலம் இருக்கும் பொழுதே, நம்முடைய கால்களில் பலம் இருக்கும் பொழுதே அந்த பெருமாளுடைய திருவடியை சென்று சேவிக்க வேண்டும், அந்த திருமலையை சென்று சேவிக்க வேண்டும். அந்த பெருமாள் தான் நம்ம அனைவருக்குமே நன்மையை செய்பவன், தீயவர்களை அழிப்பவனான திருவேங்கடமுடையான். அதனால் நம் அனைவரும் அவனை சென்று சேவிக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் சாதித்தார். அதே போல இந்த ஒரு பாசுரத்திலே மன்னோர்க்கும் விண்ணோர்க்கும், மண்ணில் இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் சரி, விண்ணில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கும் சரி, அந்த திருவேங்கடமே, அந்த திருமலையே அடையத்தகுந்த இடமாகும் என்பதை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மிகவும் அழகாக காண்பித்தார். இப்பொழுது 46ஆம் பாட்டு. விலங்குகளும் கூட அடையத்தகுந்ததாக இருக்கின்ற திருமலையை எல்லாரும் அடையவல்லீர்களாகில் உங்களுக்கு நல்லது. நமக்கு என்ன நல்லது? ஆழ்வார் பார்த்தார், நித்தியசூரிகள் மற்றும் சம்சாரிகளுக்கு மட்டும் இல்ல, அந்த விலங்குகளுக்கும் கூட அந்த திருமலை தான் என்ன சொல்றார், அடையத்தகுந்ததாக இருக்கிற இடம். அதனால என்ன, உங்களுக்கு அந்த ஒரு திருமலையை அடையவல்லீர்களாகில் உங்களுக்கு எது நல்லது? அந்த திருமலை அடையிறது தான் நல்லது. ஏன், அந்த மிருகங்களுக்கு கூட அந்த ஒரு திருமலை தான் அடையத்தகுந்த இடம். அப்படின்னா உங்களோட எது நீங்க பாத்துக்கோங்க. அதனால உங்களுக்குமே அடையத்தகுந்த இடம், நான் உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், அந்த அடையத்தகுந்த இடம் திருமலை தான் அப்படிங்கறத இந்த ஒரு பாசுரத்திலுமே ஆழ்வார் சாதிக்கிறார். வைப்பன் மதிவிளக்கா மாமதியை மாளுக்கன் எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே நாடு வளைத்தாடு மேல் நன்னு. மாமதியை மாளுக்கு மணிவிளக்கா, சிறந்த சந்திரனை திருவேங்கடமுடையானுக்கு மங்கள தீபமாக வைப்பன் என்று, வைக்க கடவேன் என்று, சந்திரனை பிடிப்பதற்காக எப்பொழுதும் கை நீட்டும் யானை, எப்போதும் துதிக்கையை நீட்டிக் கொண்டிருக்கும் யானை. யானை என்ன பண்றதா, மேல இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து அந்த சந்திரனை ஒரு பெரிய மங்கள தீபமா பெருமாளுக்கு ஏற்றி வைக்கிறோம்னு அந்த சந்திரனை பிடிக்கிறதுக்காகவே தன்னுடைய துதிக்கையை தூக்கிண்டே இருக்கா அந்த யானை. எப்பாடும் வேடு வளைக்க, எல்லா புறங்களிலும் வேடர்கள் சூழ்ந்து கொள்ள குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே. அந்த யானை தூக்கிட்டு இருக்க என்ன பண்ண, யானையோட தந்த வேணும் அப்படின்னா அந்த யானையை
கொலை பண்றதுக்காக எல்லாம் சுத்தி வேடர்கள்லாம் சூழ்ந்து கொள்றாளாம். குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே, அவ்வேடர்களை எதிர்க்க குறவர்கள் வில்லெடுக்கும் அந்த வேடர்களை கொல்றதுக்கு குறவர்கள் என்ன பண்றானா, அவருடைய வில்லெடுத்து அந்த வேடர்களை கொல்ல போறாளாம். அந்த யானை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்ற ஆசைனால அந்த நிலாவை பிடிச்சி ஒரு மங்கள தீபமா எடுத்து வைக்கணும்னு பாக்குறது, நீ அதை போய் கொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வேடர்கள்லாம் வில்லெடுத்து அந்த ஒரு வேடர்களை கொல்ல போறாளாம். குறவர்கள்லாம் வில்லெடுத்து அந்த வேடர்களை கொல்ல போறாளாம். அப்படிப்பட்ட வேங்கடமே நாடு வளை தாடுது மேல் நன்னு, நாட்டில் உள்ளவர்களுக்கு பிரதட்சணம் பண்ணி நடமாடினால் நல்லது. அந்த ஒரு கிரி பிரதட்சணம், அந்த மலையை சுத்தி 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 நடந்தே என்றாலே உங்களுக்கு நடமாடினால் நல்லது. மலையை சுத்தி நடந்துட்டே இருந்தாலே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஆழ்வார். பெரிய சந்திரனை திருவேங்கடமுடையானுக்கு அழகான விளக்காக வைக்க போகிறேன் என்று எப்பொழுதும் சந்திரனை எடுப்பதற்காக துதிக்கை நீட்டி நிற்கின்ற யானையை, யானை என்ன பண்றதுதான் அந்த திருவேங்கடமுடையானுக்கு சந்திரனை அழகா ஒரு விளக்கா வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த யானை ஒரு எண்ணமா. அதனால என்ன பண்றதா அந்த யானை துதிக்கையை நீட்டி நீட்டி நீட்டு இழுக்க பாக்குறதா, எடுத்து போய் நம்ம திருவேங்கடமுடையான் வச்சா எவ்வளவு அழகா இருப்பார், அந்த ஒரு ஒளியில நம்மளுடைய பெருமாளுடைய திருமுக மண்டலம் எவ்வளவு பிரகாசமா தெரியும்ன்றது அந்த யானைக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. அதனால அந்த துதிக்கையை நீட்டின்டே இருக்கா வாழை பார்த்து. அந்த ஒரு சமயம் அதுக்கு என்ன இருக்க போகுது, திருவேங்கடமுடையான்றதா என்ன இருக்க போறது, சுத்தி யார் இருக்க போதா யானைக்கு தெரிஞ்சா, சுத்தி யாரா இருக்கான்னு தெரிஞ்சா அந்த யானை ஓட போறது. அந்த ஒரு எண்ணமே இல்லை அந்த யானைக்கு. அந்த யானை இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் அந்த நிலாவை எடுக்கணும், அந்த அழகிய நிலாவை எடுத்து பெருமாளுக்கு ஒரு மங்கள தீபமா ஏற்றி வைத்து அழகு பார்க்கணுன்றதா அந்த யானைக்கு எண்ணத்தில் இருக்கு. அதனால யானை ஓடல. சுத்தி இத்தனை வேடர்கள்லாம் நிக்கிறா, அந்த வேடர்கள்லாம் சூழ்ந்து நிக்கிறா அந்த யானைய. அந்த ஒரு பெருமாளுடன் என்ன பண்றார், குறவர்கள் அனுப்பிச்சுடுற, குறவர்கள் வில்ல எடுத்து அந்த வேடர்களை கொலை பண்றா. எதனால, அந்த பெருமாளுடைய அடிவனான யானைக்கு ஏதாவது துன்பம் நின்ற போறதோன்னு பெருமாள் அந்த குறவர்கள் எல்லாரையும் அனுப்பி அந்த ஒரு வேடர்கள் எல்லாருமே கொலை பண்றாராம். அவர்களை எதிர்த்து குறவர்கள் வில்லெடுக்கும் திருமலையை, அப்படிப்பட்ட திருமலையை நாட்டிலுள்ளார்கள் சூழ்ந்து அடைய வள்ளீர்களாகில் நல்லது. நம்மளை போல எல்லாருமே சூழ்ந்து அந்த பெருமாளை பிரதட்சணம் கிரி பிரதட்சணம் பண்ணி பண்ணி நடந்து அந்த மலையில நடந்து நடந்து அடைய கடவுது நல்லது அப்படிங்கறத ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த ஒரு பாசுரத்துல. எப்படி அந்த யானை அந்த பெருமாளை தவிர வேற என்னும் நினைக்காத பொழுது துன்பங்கள் சூழ்ந்த போதும் பெருமாள் நமக்கு அனைத்து நன்மைகளும் செய்தாரோ, அதே போலதான் அந்த நாம் அனைவருமே பகவத் திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்தை நித்தியமே எண்ணிக்கொண்டு திருமலையை நித்தியமே பிரதட்சணம் செய்து கொண்டு இருந்தால் எந்த ஒரு துன்பமும் நம்மளை நேராது என்பதை ஆழ்வார் இந்த ஒரு இடத்திலே சாதிக்கிறார். அத்துன்பமே நேர்ந்தாரும் பெருமாள் குறவர்களைப் போலே வெள்ளை எடுத்து அனைத்து துன்பங்களும் போக்கி விடுவார் என்பதை ஆழ்வார் இந்த இடத்திலே மிகவும் அழகாக சாதிக்கிறார். அதனால் நாம் அனைவருமே சென்று சேர வேண்டிய இடம் வேங்கடம் மட்டுமே, திருவேங்கடம் மட்டுமே என்பதை ஆழ்வார் சாதிக்கிறார். 41ஆம் பாசுரத்திலே ஆழ்வார் தன்னுடைய மனதில் புகுந்த பெருமாள் தன்னுடைய மனோரதத்தை தூண்டி பெருமாளுடைய திருமலையை சென்று சேவிக்க வேண்டும் என்பதை ஆசையை தூண்டி அவரிடம் சென்று அந்த ஆசையை தூண்டி விட்டார். மேலும் அடுத்த பாசுரத்திலே அந்த சிவனும் பிரமனும் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த திருமலையிலே நித்தியம் பெருமாளுடைய திருவடி தாமரைகளில் தாமரை பூக்களை கொண்டு துதிக்கிறார்கள். பின்பு அந்த பூமியினுடைய பெருமையை உணர்ந்து எந்த ஒரு பயனையும் எண்ணாமல் பெருமாளுக்கு திருவந்திக்காப்பிட பிரமனும் சிவனும் அந்த திருவந்திக்காப்புக்குரிய அனைத்து வஸ்துக்களையும் சிறமேல் வைத்துக் கொண்டு திருவேங்கடமலைக்கு நித்தியமும் சந்தியா வேளையிலே சாயங்கால வேளையிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு நம் கால்களில் சக்தி உள்ள அளவும் அந்த திருமலையை சென்று சேவிக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் சாதித்தார். பின்பு அந்த திருமலையே விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு, சம்சாரிகளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் அடையத்தகுந்த இடமாகும் என்பதை சாதித்தார். பின்பு அவ்விருவருக்கும் மட்டுமல்லாமல் மிருகங்களும் கூட அந்த திருமலையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது. யானையானது அந்த ஒரு அழகிய நிலவை பெருமாளுக்கு மங்கள தீபமாக ஏத்த ஆசைப்பட்டு அதை பிடித்துக் கொள்ள துதிக்கையை பயன்படுத்தும் பொழுது எப்படி அந்த பெருமாள் அதை ரட்சித்தாரோ அதே போல நம் அனைவரையுமே அந்த பெருமாள் ரட்சிப்பார் என்பதை ஆழ்வார் சாதித்தார். பொழுது 47ஆம் பாட்டு. திருமலையை
அடைய வேண்டுவது எதற்காக எண்ணில் எம்பெருமான் அவ்விடத்தை விரும்பி இருப்பதால் என்று திருமலையை அனுபவிக்கிறார். இப்ப எதுக்காக ஆழ்வார் எல்லா பாசுரத்தையும் நம்ம திருமலையை போய் அடைய வேணும்? மற்ற எவ்வளோ திவ்ய தேசங்கள் இருக்கு, எதுக்காக போய் நம்ம திருவேங்கடத்தையே போய் அடைய வேணும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னா, அந்த எம்பெருமான் என்ன பண்றார், அந்த இடத்தையே விரும்பி இருக்கார். அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த திருமலையே விரும்பிதான் போய் பெருமாள் நிற்கிறார். முதல் பாசுரத்திலே காமிச்சார். இந்த 41 பாசுரத்திலே பெருமாளே விரும்பி இருக்கக்கூடிய திருமலை. அந்த எம்பெருமாளே விரும்பி இருப்பதனால அந்த திருமலைக்கு தனி ஒரு ஏத்தம். அந்த திருமலையை அதனாலதான் ஆழ்வார் இவ்வளவு அனுபவிக்கிறார். பெருமாளே ஆசைப்பட்டு இருக்கார் அந்த இடத்துல. அந்த இடம் எவ்வளவு வைலட்சணத்தை கொண்டிருக்கும். அதுதான் இந்த திருமலைக்கு மேல ஆழ்வாருக்கு அலாதி ஆசை. நன்மணி வண்ணனோர் ஆழியும் கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பல்மணி நீரோடு பொருதருளும் காணமும் வானரமும் வேடுமுட வேங்கடம். ஆழியும் கோளரியும் யாழிகளும் வலிய சிங்கங்களும் பொன் மணியும் முத்தமும் பூமரமும் பொன்களும் மாணிக்கங்களும் முத்துக்களும் பூத்த மரங்களும் என்னென்னலாம் இருக்கு. பொன்கள் இருக்கா, மாணிக்கம் இருக்கா, முத்துக்கள் இருக்கா, பூத்த மரங்கள் நிறைய, புஷ்பங்கள்லாம் பூத்த மரங்கள் நிறைய இருக்கான். பல் மணிநீரோடு பொருதருளும் காணமும் பல்வகை ரத்தினங்கள் அருவிகளோடு கலந்து விழுகின்ற காடுகளும். அந்த அருவிகள்லாம் எப்படி இருக்கான், பல பல மணிகள் எல்லாம் கொண்டு சேர்க்கிறதா. அந்த அருவிகள் ஃபுல்லா விலமதிக்க முடியாத மணிகள் தான் இருக்கான். வானரமும் வேடுமுட வேங்கடம், குரங்குகளும் வேடர்களும் இவற்றை உடைய திருமலையானது. அந்த எப்படி இருக்கான், வானரம் இருக்கான். அந்த வானரத்தெல்லாம் வேட்டையாடுறதுக்கு வேடர்கள் இருக்கலாம். அந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய வேங்கடம். நல்மணி வண்ணூர், நல்ல நீலமணியின் வடிவை உடையவனுடைய ஊராகும். யாருடைய ஊர் இது? நீலமேகத்தை வடிவாக கொண்ட, நிறமாக கொண்ட அந்த திருவேங்கடமுடையாருடைய ஊராகும் என்பதை ஆழ்வார் நிலத்திலே சாதிக்கிறார். விரும்பத்தக்க நிறத்தை உடையவனுடைய ஊர். நன்மணி அப்படின்னா விரும்பத்தகுந்த நிறத்தை உடையவனுடைய ஊர். அதே போல எப்படி யாழிகளும் சிங்கங்களும் இருக்கக்கூடிய ஊர். பலவித வர்ணங்களோடு கூடிய மணிகள் கலந்த நீரோடு கூடிய காடு. அந்த காடு எப்படி இருக்கா, அந்த அருவிகள்ல பல பல மணிகள் இருக்கு. அந்த மணிகளோட வர்ணங்கள்லாம் அந்த நீர் எடுத்துக்கொண்டு அந்த நீர்கள் அந்த மணிகள் கொட்டும் போது நீரே விதவிதமான வர்ணங்கள்ல கொட்டுற மாதிரி இருக்கான் அந்த காட்டுல. அது மட்டுமா இருக்கு, வானரம் இருக்கான், வேடர்களுடைய இருக்கும். அந்த வேடர்களும் இருக்கா, வானரங்கள் இருக்கா, பல மணிகளை கொண்ட அருவிகளும் இருக்கு. அந்த திருமலை அருவிகள் பெருகத் தொடங்கினால் எல்லாவற்றையும் உடையதாக இருக்கும். அந்த திருமலை இருக்கக்கூடிய அருவிகள்லாம் பெருக்கெடுத்து போச்சுன்னா அது எல்லாமே உடையதா இருக்குமா. நீருக்கு அஞ்சி மரங்களில் ஏறுகிற குரங்கும் வேடர்களும். எப்படி அந்த நீர் மொத்தமா ஃபுல்லா அருவிகள்லாம் நீர் சூழ்ந்துட்டுலாம் இடம் இருக்கிறது இடம் இருக்காம மரத்தை போய் ஏறின்றுவாளாம் அந்த வேடர்களும் குரங்குகளும். அவ்வளோ நீர் பிரவாகங்கள் இருக்குமா அந்த திருவேங்கடத்துல. எப்படி இருக்குமா, நல்ல மணிகளா இருக்குமா. அந்த மணிகளுடைய பிரகாசங்கள்ல அந்த நீர்ல வர்ணங்கள்லாம் தெரியுமா. அந்த அளவுக்கு அழகான ஒரு மலைகள் இருக்குமா. அந்த ஒரு மணிகள் என்ன, யாழிகள் என்ன, சிங்கங்கள் என்ன, பல வகை ரத்தினங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, மாணிக்கங்கள் என்ன, வானரங்கள் என்ன, வேடர்கள் என்ன, எல்லாருமே சூழ்ந்த அந்த நீல மணிவண்ணனுடைய ஊர் தான் திருவேங்கடம். அந்த ஒரு ஊர் தான் அடியனுக்கு மிகவும் பிடித்த ஊர். அந்த பெருமாளே விரும்பி இருக்கக்கூடிய ஊர். அதனால அது அனைவருக்குமே அடையத் தகுந்தது என்பதை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். அதனால் முதல் பாசுரத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார், அந்த பெருமாள் தன்னுடைய திருவுள்ளத்திலே புகுந்து விட்டார். புகுந்ததன் காரணமாக அந்த பெருமாள் ஆழ்வாருடைய மனோரதத்தை தூண்டிவிட்டார். அதே போல அடுத்த பாசுரத்தில் பிரமனும் சிவனும் தங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த திருவேங்கடத்திலே நித்தியவாசம் பண்ணி பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலே நித்தியமும் தாமரை பூக்களிட்டு துதிக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்த பாசுரத்தில் அந்த பூமிக்கு உண்டான பெருமையை அவர்கள் உணர்ந்து அதனால் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த பெருமாளுக்கு நித்தியமும் சந்தியா வேளையிலே சாயங்காலத்திலே முத்துக்கொடைகள் கொண்டு வந்து ஏந்தி கொண்டு வந்து அந்த பெருமாளுக்கு திருவந்தி காப்பிட்டார்கள். அதே போல அடுத்த பாசுரத்திலே நம் கால்களில் நம் தேகத்தில் வலிமை இருக்கும் பொழுதே அந்த திருமலையை சென்று அடைய வேண்டும் என்று ஆழ்வார் கூறினார். அடுத்த பாசுரத்தில் இந்த மன்னோருக்கும் விண்ணோருக்கும் நித்தியசோரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் அந்த திருவேங்கடமே அடையத்தகுந்த இடம் என்பதையும் சாதித்தார். அந்த இருவருக்கு மட்டுமல்ல, அந்த வானரங்களுக்கு மிருகங்களுக்கும் கூட அந்த திருவேங்கட மாமலையே அடையத்தகுந்த இடம்
ஏன் இப்படி ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலும் திருவேங்கடத்திற்கே சென்று சேர வேணும் என்று கூறினார் என்பதை இந்த ஒரு பாசுரத்திலே அழகாக காட்டினார் ஆழ்வார். அந்த பெருமாளே அவ்விடத்தை விரும்பி இருப்பதனாலே அந்த இடத்தையே நாம் அனைவருக்கும் அடையத்தகுந்த இடமாகும் என்பதை ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்திலே காண்பித்தார். அடுத்தது 48ஆம் பாசுரம். அடியவர்களின் விரோதிகளை அழிக்கும் தன்மையுடையவனான எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதும் அடையத்தக்கதுமான திருமலையை நம்முடைய எல்லா துன்பங்களையும் போக்கும் என்கிறார். அந்த அடியவர்களுடைய விரோதிகளை அழிக்கும் தன்மை உடையவன் யாரு? அந்த திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான் போய் அடைஞ்சோம்னா நம்ம இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கி விடுவாளே. அதனால நம்ம எல்லாருக்கும் துன்பங்கள் எல்லாம் போய் சேர வேணும் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் திருவேங்கடமுடையானுடைய திருமலையை தவிர வேறு ஒரு இடம் இல்ல அப்படிங்கறது ஆழ்வார் நேரத்தில் சாதிக்கிறார். வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையாள் வேங்கடமே மெய்வின நோய் தீர்ப்பதும் வேங்கடமே தானவர வீழத் தன்னாழிப்பட தொட்டு வானவரை காப்பான் மலை. விண்ணோர் மெய்மையால் தொழுவதும் நித்தியசூரிகள் உண்மையான பக்தியுடன் தொழுவது. நித்தியசூரிகள் எப்படி தொடரா? உண்மையான பக்தியோட தொடரா. எதை? திருமலையே தொடராளாம், வேங்கடமே தொடராளாம். மெய் வினைநோய் துயிர்ப்பதும் வேங்கடமே, அழியாத பாவங்களையும் உடலை பற்றிய நோய்களையும் தீர்ப்பதும் வேங்கடமே, போக்கிட வல்லதும் திருமலையே. நமக்கு இருக்கக்கூடிய அடியாத பாவங்களும் சரி, இந்த உடலை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோய்களையும் சரி, எல்லாத்தையும் தீர்க்க வல்ல இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த திருமலையே அப்படிங்கிற ஆழ்வார் இடத்துல. தானவரை வீழ தன்னாழி படை தொட்டு, தானவர்னா அசுரர்களை மாளும்படி தன் சக்கராயுதத்தை பிடித்து, அந்த பெருமாள் என்ன பண்ற, ஒரு கையில சக்கரத்தை, அது எம்பெருமானார் கொடுத்த சக்கரத்துக்கு இன்னுமே வைலட்சணம் ஜாஸ்தி, அந்த ஒரு சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்காரா அந்த பெருமாள். வைத்துக் கொண்டு அந்த அசுரர்களை மாளும்படி தனது சக்கராயுதத்தை பிடித்து வானவரை காப்பான் மலை, அந்த அசுரர்களை வதம் பண்ணி தேவர்களை காக்கும் எம்பெருமானுடைய மலை. எந்த மலை? அதே திருமலை தான் அப்படிங்கறத ஆழ்வார் சாதிக்கிறார். இவ்வுலகத் தொடர்பு என்பது சிறிதுமில்லாதவர்களான நித்தியசூரிகள் மிகவும் அடையத்தக்கதாக கொண்டு தொடுவது திருமலையே. இந்த உலகத்துக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாதது யாரு அப்படின்னா நித்தியசூரிகள். இந்த உலகத்துக்கு அவளுக்கு எந்த சம்பந்தம் இருக்க போறது? அவளுக்கு கிடையவே கிடையாது. அவள் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை பகவத் சிந்தனை. அப்படி இருக்கும்போது இந்த மிஸ்ர சத்துவத்துக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்க போறது கிடையாது. அவளுக்கு தொடர ஒரே இடம், அடையத்தகுந்து தொடர ஒரே இடம் தான் அந்த திருமலை தானா. இவ்வுலகத்தவர்களுடைய உடல்களில் உண்டான துக்கங்களையும் துக்கத்திற்கு காரணமான பாவங்களையும், நம்ம போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுடைய துக்கங்களை, உடலில் உண்டான துக்கங்களையும், அந்த துக்கத்திற்கு எது காரணம்? பாவங்கள் தான் துக்கத்துக்கு காரணம். அந்த பாவங்களையும் போக்குவதும் திருமலையே. அந்த திருமலைக்கு போனாலும் என்ன ஆயிடும்? நம்முடைய உடம்பு இருக்கக்கூடிய துக்கங்கள் போயிடும், அதற்கு காரணமான பாவங்களும் போய்விடும் என்பதை சாதிக்கிறார். அதே போல விரோதிகளான அசுரர்கள் அறியும்படி தன்னுடைய திருவாழியாகிற ஆதி ஆயுதத்துடன் தேவர்களை காப்பவனுடைய இருப்பிடம் திருமலை. அந்த பெருமாள் என்ன பண்றார்? சக்கரத்தை கையில வச்சுட்டு விரோதிகளை அழிக்கிறார், தேவர்களை ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட இடம் இது. அதே திருமலையில் இருக்கிற திருவேங்கடமுடையான் தான் இந்த ஒரு காரியத்தையும் பண்றார். அதனாலே மிகவும் விரும்பத்தக்கதாக ஆவதற்காக, அதனால ரொம்பவும் பிடித்த இடம் இது ஆழ்வார்க்கு அப்படின்னா திருமலை தானா. ஏன்? அந்த நித்தியசூரிகளும், இந்த உலகத்துக்கே சம்பந்தம் இல்லாத நித்தியசூரிகளும் ஆசையா தொடர பெருமாள் அந்த திருவேங்கட மாமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். அதே போல நம்மை போல இந்த உலகத்தவர்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை போக்குறது அதான். துக்கத்துக்கு காரணமான பாவங்களை போக்குவது அதே பெருமாள் தான். அதனாலையும் சரி, அதே போல தேவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அசுரர்களுக்கு இடம் செய்ய பெருமாள், அசுரர்களை அழிக்கிறதுடைய சக்கராயுதத்தினால. அதனால அதை செய்யறது இந்த பெருமாள் தான். அதனால ஆழ்வாருக்கு மிகவும் விரும்பத்தக்க இடம் எதுனா அந்த திருவேங்கட மாமலை என்பதை இந்த 48ஆம் பாசுரத்திலே ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார். அதனாலே 41ஆம் பாசுரத்திலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பெருமாள் புகுந்து ஆழ்வாரின் மனோரதத்தை தூண்டிவிட்டார். அடுத்த பாசுரத்திலே பிரமனும் சிவனும் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பெருமாளுடைய திருவடியிலே நித்தியம் தாமரை மலர்களிட்டு துதிக்கிறார்கள். அதுக்கடுத்த பாசுரத்திலே அந்த திருமலைக்கு உண்டான பூமியினுடைய பெருமையை உணர்ந்து எந்த ஒரு பயனையுமே எண்ணாமல் பெருமாளுக்கு திருவந்தி காப்பிட அதற்குண்டான உபகாரங்களை கொண்டு அவ்விருவருமே வெண்முத்த குடைகளை கொண்டு வந்து பெருமாளுக்கு சந்தியா வேளையிலே நித்தியம் திருவந்தி காப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாது அடுத்த பாசுரத்திலே நம்முடைய தேகத்தில் வலிமை இருக்கும் பொழுதும் அந்த ஒரு திருமலையை சென்று அடைய வேண்டும் என்று ஆழ்வார் சாதித்தார். அதே போல இந்த ஒரு திருமலையானது மன்னோருக்கும் விண்ணோருக்கும் இருவருக்கும் பொதுவாக அடையத்தகுந்த இடமானது என்பதை ஆழ்வார் சாதித்தார். அதற்கு பிறகு ஆழ்வார் அந்த ஒரு இடம்
வானர மிருகங்களுக்கும் கூட அந்த ஒரு இடம் ஆதாரமான இடம் என்பதை ஆழ்வார் சாதித்தார். பின்பு அடுத்த பாசுரத்திலே அந்த ஒரு திருமலை திருவேங்கடமுடையானுக்கே பிடித்த இடமான இருப்பதாலே ஆழ்வாருக்கும் அது மிகவும் பிடித்த இடம். அதனாலேதான் ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலுமே திருவேங்கடத்தை அடை நெஞ்சே என்று ஆழ்வார் சாதித்துக் கொண்டே வருகிறார். இந்த ஒரு பாசுரத்திலுமே ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? விண்ணோர்களான இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத விண்ணோர்களும் அந்த விண்ணோர்களும் சென்னடையக்கூடிய இடம் திருவேங்கடம். அதே போல நம்மை போல இந்த உலகத்தார்களுடைய பாவத்தையும் துன்பத்தையும் போக்கக்கூடிய பெருமாள் உறையும் இடம் திருவேங்கடம். அதே போல தேவர்களுக்கு நன்மை செய்து அசுரர்களுக்கு இடர் செய்யும் பெருமாள் இருக்கும் இடம் திருவேங்கடம். அதனால் அந்த திருவேங்கடமே ஆழ்வாருக்கு மிகவும் விரும்பத்தக்க இடம். அதனால் அந்த திருவேங்கடமே நம் அனைவருக்குமே மிகவும் விரும்பத்தக்க இடம் என்பதை ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பிக்கிறார். அடுத்தது 49ஆம் பாட்டு. மலையாம மேல் வைத்து வாசுகையைச் சுத்தி தலையாமை தானொரு கைப்பத்தி அலையாமல் பீரக் களைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூத்து. இந்த ஒரு பாசுரத்தோட திருமலையை ஆழ்வார் தலை கட்டுகிறார். மலை ஆமை மேல் வைத்து மந்திரமலையை கூர்ம ரூபியான தன் மேல் வைத்து என்ன பண்றார் ஆழ்வார்? அந்த மந்திரமலையை அதனுடைய முதுகு ஆமையா வடிவெடுத்து பெருமாள் மேல வைத்து பாசுகியை சுத்தி வாசுகி நாகத்தை கடைக்கயிறாக சுத்தி அதை கயிறா சுத்தி ஆமை தான் தலை ஒரு கை பத்தி ஆமையான தானே மலையின் உச்சியை ஒரு கையால் பிடித்தமுக்கி அந்த ஆமையான பெருமாள் என்ன பண்றாரா? மலையோட உச்சியை ஒரு கையால பிடித்துக்கிறாராம். எதுக்கு பிடிச்சுக்கிறார்னா அலையாமல் பீரக்கடைந்த நீரானது வெளியில புரளாமல் அமுதம் புறப்படும்படியாக என்ன ஆயிட்டா போடுங்க பிடிச்சுட்டாதான் நீர் வெளில போகாம அமுதம் அந்த அமிர்த மதனமானது நடக்கும். அதனால அது ஒரு கையால அந்த மலையை பிடிச்சுட்டாராம் பெருமாள் ஆமையாக எழுந்தருளி இருந்து. கடந்த பெருமான் திருநாமம் கடலை கடந்தருளின பெருமானுடைய திருநாமங்களை கூறுவதே யாவர்க்கும் கூத்து. வாயிட்டு சொல்லுவதே எல்லாருக்கும் வாய்ப்பேச்சாக கனவது. நமக்கு வாயானது என்ன பண்ணணும்? அந்த பெருமாள் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமத்தையே நாம் அனைவருமே சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் என்பதை ஆழ்வார் சாதிக்கிறார் இவ்விடத்திலே. அர்த்தம்: மந்தரமலையை ஆமை உருக்கொண்டு தன் மீது வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிற்றாகச் சுத்தி அந்த மலையினுடைய தலையாகிய மேல் பகுதியை ஆமையாகிய தானே ஒரு கையால் பற்றி கொண்டு தழும்பாமல் கடலை முழுவதும் கடைந்து எம்பெருமானுடைய திருநாமம். எப்படிப்பட்ட பெருமானுடைய திருநாமம்? இந்த பெருமான் என்ன பண்ற? ஆமையா தான் உருவு கொண்டு அந்த மந்திரமலையை அதனுடைய முதுகு மேல வைத்துக் கொண்டு வாசுகின்ற நாகத்தை கைதாக வைத்துக் கொண்டு தானே ஒரு கையால அந்த மலைக்கு மேல பிடித்துக் கொண்டு அந்த மலையை கடைய சொல்றார். எதுக்காகனா மேல ஏன் பிடித்துக்கிறார்னா ததும்பாம இருக்கும், ஜலங்கள் ததும்பாம அமிர்தமானது வெளில சுரக்குன்றதுக்காக பெருமாள் இத்தனை காரியம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடைய திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூத்து. அவன் திருநாமத்தை கூறுவதே யாவர்க்கும் சொல்லாகும். சொல்லுனாலே என்னது? வாயிலேந்து வரக்கூடிய சொல்லுனாலே அது திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமமே ஆகும். இந்த இடத்துல நம்ம திருவேங்கடம்னு எடுத்துக்கலாம். அதே போல இந்த ஆமையாகி அந்த பெருமாள் இவ்வளவு பண்ணிருக்காரோ இல்லையோ, அதனால அந்த பெருமாளுடைய வைலட்சணத்தை இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். கூறுவதே யாவர்க்கும் கூத்தாக இருக்க வேணும். அலையாமல் பீரக்கடைந்த கடைகின்ற பொழுது கடலானது சிதறிவிடாமல் நிகழும்படியாக கடைந்து இப்படி அந்த அந்த அணுங்காம குழுங்காம வெள்ள வராம ஆழ்வார் பெருமாள் இடத்துல புரிச்சுட்டாரோ இல்லையோ, அந்த மாதிரி அலையாமல் பீரக்கடைந்த பெருமாளுடைய திருநாமம். அப்படி அந்த பெருமாள் எப்படி பிடித்துக் கொண்டாரோ அதே போல அந்த பெருமாளுடைய திருநாமத்தையே நாம் சொல்லாக கொள்ள வேணும் என்பதை ஆழ்வார் தளத்திலே சாதிக்கிறார். 48ஆம் பாசுரம் வரை ஆழ்வார் திருமலையை சொன்னார். இந்த ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் அந்த பெருமாள் ஆமையாக உருவெடுத்து எப்படி அந்த அமிர்தமதனத்தை செய்து வைத்தார் என்பதை காட்டி அந்த பெருமாளுடைய திருநாமத்தை நாம் எப்பொழுதுமே கூறுவதே கூத்து என்பதை ஆழ்வார் தளத்திலே சாதிக்கிறார். 41ஆம் பாசுரத்திலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பெருமாள் புகுந்து ஆழ்வாரின் மனோரதத்தை தூண்டிவிட்டார். அடுத்த பாசுரத்திலே பிரமனும் சிவனும் அவ்விருவருமே தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக நித்தியம் திருவேங்கட மாமலையில் எழுந்தருளியிருந்து பெருமாளுடைய திருவடி தாமரைகளில் தாமரை பூகளை கொண்டு துதிக்கிறார்கள். அதுக்கடுத்த பாசுரத்திலே
திருமலை மலையினுடைய பெருமையை அறிந்து எந்த ஒரு பயனையுமே எண்ணாமல் பிரவனும் சிவனும் நித்தியம் திருவந்தி காப்பிடுகிறார்கள் சந்தியா வேளையிலே. அதுக்கடுத்த பாசனத்திலே நம் தேகத்தில் சக்தி இருக்கும் அளவும் அந்த திருமலையை சென்று சேர்க்க வேண்டும் என்பதை ஆழ்வார் காண்பித்தார். அதுக்கடுத்த பாசனத்தில் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் வைப்பு ஆதாரமான இடம் எது, அடையத்தகுந்த இடம் எது என்னில் அந்த திருமலையே என்பதை ஆழ்வார் காண்பித்தார். அதுக்கடுத்த பாசனத்தில் அனைத்து மிருகங்களுக்குமே அந்த ஒரு திருவேங்கட மாமலை தான் ஆதாரமான இடம் என்பதை ஆழ்வார் மிகவும் அழகாக காண்பித்தார். இப்படி தான் எதற்காக ஆழ்வார் அனைத்தையுமே திருவேங்கடத்திற்கே சென்று சேர வேண்டும் என்பதை காண்பித்தார் என்ற கேள்வி எழ ஆழ்வார் அதற்கு அந்த திருவேங்கடமுடையானே ஆசைப்பட்டு நிற்கின்ற இடமானது ஆகையாலே அந்த ஒரு திருமலையே நாம் அனைவரும் அடையத்தகுந்த இடம் என்பதை காண்பித்தார். அதுக்கடுத்த பாசுரத்திலே இந்த உலகத்திற்கு சம்பந்தமில்லாத விண்ணோரும் ஆசைப்பட்டு துதிக்கிற இடம் திருவேங்கடம். அதே போல இந்த மன்னோருடைய தேகத்தில் உள்ள பாபங்களும் அந்த பாபத்தினாலே ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கும் அளவும் அந்த ஒரு கைங்கரிய அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவர் அந்த திருவேங்கடமுடையான் இருக்கும் மலை. அந்த திருமலை தேவர்களை ரட்சிப்பதற்காக அசுரர்களை இடர் செய்யும் பெருமாள் இருக்கும் இடம் அந்த திருவேங்கடம். அதனாலே ஆழ்வாருக்கு மிகவும் விரும்பத்தகுந்த இடம் திருவேங்கடம் என்பதை சாதித்தார். இந்த ஒரு பாசுரத்திலே அந்த அமிர்த மதனத்திலே எப்படி அந்த ஆமையாக பெருமாள் உருவெடுத்து அந்த மந்தரமலையை தன்னுடைய திருமுதுகிலே வைத்துக் கொண்டு அந்த வாசுகி வன்கையிலாக கொண்டு ஒரு கையினாலே அந்த மந்தரமலையினுடைய மேல் பகுதியை பிடித்துக் கொண்டு அந்த ஒரு ஜலம் ததும்பாமல் அமிர்தத்தை மதனம் செய்தாரோ அந்த பெருமாளுடைய திருநாமத்தை நாம் அனைவரும் கூறுவதே நமக்கு வாக்காக இருக்க வேணும், சொல்லாக இருக்க வேணும் என்பதை ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்திலே மிகவும் அழகாக தலை கட்டினார். அடுத்து 50வது பாசுரம். சரவஸ்லோகத்தினுடைய பொருள் என்னுடைய நெஞ்சில் இருக்கும் பொழுது எல்லா விரோதங்களும் எனக்கு தொலைந்துவிடும் என்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை என்கிறார். எப்போதும் எம்பெருமானையே நான் நினைத்துக் கொண்டிருப்பதால் எனக்கு ஒரு துன்பம் வராது என்கிறார் என்று பொருள் கொள்ளலாம். என்ன சொல்றார் இந்த இடத்துல ஆழ்வார் இந்த பாசுரத்துல? கிருஷ்ணாவதாரத்தில் நீ சொன்ன சரவஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னுடைய நெஞ்சில எப்பொழுதுமே இருக்கும் பெருமாளே. அதனால எனக்கு இருக்கக்கூடிய விரோதங்களும் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். எனக்கு என்னென்ன விரோதிகள் இருக்கோ எனக்கு இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாமே ஒழிஞ்சிடும். ஏன் நீ சொன்ன சரமஸ்லோகத்தோட பொருள் என்கிட்ட இருக்கு, என்னுடைய மனசுல எப்பயுமே இருக்கு. அதனால எனக்கு எந்த ஒரு பயமே இல்லை பெருமாளே. அது மட்டும் இல்ல, நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற சிந்தனையே கிடையாது, பகவத் சிந்தனையை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையுமே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வரப்போகுது? எனக்கு எந்த துன்பமும் வரப்போறது கிடையாது. எனக்கு இருக்கிறதுல ஒண்ணுதான், ஒன்னை வச்சு நினைக்கிறதா எனக்கு தெரியும். அதை தெரிஞ்ச எனக்கு மற்ற துன்பங்கள் எது எனக்கு கிட்ட போறது அப்படிங்கறத ஆழ்வார் இந்த ஒரு பாசனத்துல சாதிக்கிறார். கூத்தமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாத்தமும் சாரா வகையறிந்தேன் ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயனுரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. கூத்தமும் சாரா கொடிவினையும் சாரா யமபயமும் அணுகாமையும் கொடிய பாவங்கள் அணுகாமைக்கும் தீமாத்தமும் சாரா வகையறிந்தேன் அனர்த்தத்தை அடையாமைக்கும் வழியை அறிந்து கொண்டேன். எனக்கு யமபயமும் கிடையாது. அது எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும் யமபயத்தை. அதே போல எப்படி ஒரு கொடிய பாவங்கள் கிட்ட போகாம இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். எப்படி நான் ஒரு அனர்த்தத்தை அடையாம இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அதுல அறிந்து கொண்ட பெருமாளை எப்படி ஆத்தன் கரை கிடக்கும் கண்ணன், அந்த காவேரி கலையில அந்த கவித்தலத்துல சயனித்திருக்கும் கண்ணனான நீ, கடல் கிடக்கும் மாயன் திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் ஆச்சரியபூதனுமானவனுடைய உரை எனக்கு உள்ளத்து கிடக்கும் வார்த்தையாகிய சரமஸ்லோகமானது என் நெஞ்சில் பதிந்திருக்கும். அந்த கவித்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய திருவாக்கும் சரி, அதே போல திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய உன்னுடைய திருவாக்கான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னுடைய நெஞ்சில் நன்றா பதிந்திருக்கும் போது எனக்கு ஏது அவபயம், எனக்கு ஏது கொடிய பாவங்கள் அன்றும் எனக்கு எப்படி அனர்த்தமானது சேரும் என்பதை ஆழ்வார் இந்த இடத்திலே ரொம்பவும் அழகாக சாதிக்கிறார். எனக்கு மரணபயம் ஏற்படாமைக்கும் கொடிய பாவங்கள் என்னை அணுகாமைக்கும் எனக்கு கேடுகள் ஏற்படாமைக்கும் காரணத்தை அறிந்து கொண்டேன் பெருமாளே. எனக்கு மரண பயமே ஏற்படாது. அதே போல கொடிய பாவங்கள் என்னை அணுகாது. எந்த ஒரு கொடிய பாவமும் என்னை அணுகாது. அதே போல எனக்கு எந்த ஒரு கேடுமே ஏற்படாது. அது எல்லாத்தையுமே அதனுடைய ஏன் எனக்கு இதெல்லாம் வராதுன்ற காரணத்தை நான் அறிஞ்சு கொண்டேன் பெருமாளே. எப்படி அப்படின்னா, தீ மாத்தமும்
அதிமாத்திரம் இந்த இடத்துல கொடிய சொற்கள் கூட எடுத்துக்கலாம். எப்படி அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த காரணம் என்ன எனில், காவேரி கரை ஆற்றங்கரையில் காவேரி ஆற்றங்கரையில் உள்ள திரு கவித்தலம் என்கிற திருத்தலத்தில் திருக்கண் வளர்ந்த அருளுகிறவன் யாரு? திருக்கவித்தலத்தில் அந்த பெருமாள் சயனித்திருக்க அருளியோ அந்த பெருமாளும் அதே அருளே வடிவான கண்ணபிரானுடைய உயர்ந்த வார்த்தையாகிற சரவஸ்லோகத்தின் பொருளானது பெருமாள் சொன்ன மாமேகம் சரணம் பிரஜான்னு சொன்னார் இல்லையோ அந்த உயர்ந்த பொருளானது என்னுடைய நெஞ்சில் பதிந்திருக்கிறதா. ஆழ்வாருடைய திருமண மனசுல என்ன இருக்கா? கண்ணனுடைய திருவாக்கானது ஆத்தங்கரை கிடக்கும் கவித்தலம் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மாமேகம் சரணம் பிரஜா அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷகான்னு ஆழ்வார் பெருமாள் சொன்னார் இல்லையோ கிருஷ்ண தேர்தட்டில் அந்த ஒரு வார்த்தையுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிந்திருத்து. அப்படி பதிந்திருக்கும் பொழுது எனக்கு எப்படி இதெல்லாம் ஏற்பட போகுது, எனக்கு எப்படி மரண பயம் ஏற்படும், எனக்கு எப்படி கொடிய பாவங்கள் ஏற்படும், அதே போல எனக்கு எப்படி ஒரு கேடு ஏற்பட போறவாளே நீ சொன்ன வார்த்தையை மனசு இருக்கு, எனக்கு வேற என்ன பயம் இருக்க போறது வாழ்க்கையில அப்படிங்கறத ஆழ்வார் சாய்க்கிறார். உயர்ந்த வார்த்தையாகிற சரமஸ்லோகத்தின் பொருளானது என் நெஞ்சில் பதிந்திருக்கிறதே ஆகும். அதே போல திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் ஆச்சரிய போதனான எம்பெருமானுடைய திருநாமங்கள் என் நெஞ்சில் பதித்திருக்கிறபடியால் அதே போல என்னது உன்னுடைய திருவாக்கு மட்டும் இல்ல, எப்படி என்ற ஹீராப்திநாதனா அந்த ஒரு ஹீராப்தி திருப்பார்கடலை சயனிச்சிருக்கே உன்னோட திருநாமங்கள் என்னுடைய வாயில் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கு. உன்னுடைய திருநாமங்கள் உன்னுடைய நெஞ்சில பதிந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி பெருமாளே துன்பங்கள் நேரிடும், எனக்கு எப்படி மரண பயம் வரும்? அதனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உன்னுடைய திருநாமம், அதே போல உன்னுடைய சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு பாசனத்துல, அந்த ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணனுடைய சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எவனுக்கு நன்றாக மனதில் பதிந்திருக்கிறதோ, அதே போல க்ஷீராப்திநாதனான திருப்பார்கடலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமங்கள் எவனுக்கு நன்றாக மனதில் பதிந்திருக்கிறதோ அவ யாருக்குமே மரணபயம் தேவையில்லை, அவ யாருக்குமே எந்த ஒரு கொடிய பாவங்களும் கிட்டாது, அவர் யாருக்குமே எந்த ஒரு கேடுமே ஏற்படாது என்பதை ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்திலே மிகவும் அழகாக காண்பிக்கிறார். அதனாலே முதல் பாசுரத்திலே 41ஆம் பாசுரத்திலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பெருமாள் புகுந்து ஆழ்வாருடைய மனோரதத்தை தூண்டிவிட்டார். அதுக்கடுத்த பாசுரத்திலே பிரமனும் சிவனும் எந்த ஒரு வினையை தீர்த்துக் கொள்வதற்காக கொடிய வினைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பெருமாளுடைய திருவடிவாரத்தை பிடித்துக் கொண்டு தாமரை மலர்களால் துதித்தார்கள். அதுக்கடுத்த பாசனத்திலே அந்த ஒரு திருவேங்கடமாமலையினுடைய பெருமையை உணர்ந்து அந்த பிரமணம் சிவனம் பெருமாளுக்கு திருவந்தி காப்பிடுவதற்காக அதுக்குண்டான வெண்குட சாம்பரங்கள் அதே போல வெண் முத்துக்கொடைகள் எல்லாம் ஏந்தி கொண்டு பெருமாளை நோக்கி நித்தியமும் சந்தியா காலத்திலே சாயங்கால வேளையிலே கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் நம் உடம்பில் ஆரோக்கியமும் தேக திடகாத்தமாக இருக்கும் பொழுதே நாம் அனைவரும் அந்த பெருமாளை சென்று சேவிக்க வேண்டும், திருமலை அடைய வேண்டும் என்பதை ஆழ்வார் சாதித்தார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு இடமானது யார் யாருக்கு அடையத்தகுந்தது என்றால் மன்னோருக்கும் விண்ணோருக்கும் அந்த ஒரு இடமானது அடையத்தகுந்தது என்றால் அது மட்டுமல்ல, அவ்விருவரும் ஒழிய அந்த மிருகங்களுக்குமே ஒரு ஆதாரமான இடம் என்பதை ஆழ்வார் சாதித்தார். அடுத்த பாசுரத்திலே அந்த பெருமாளுக்கே அந்த ஒரு இடம் பிடித்ததாலே ஆழ்வார் அந்த ஒரு இடமே நம் அனைவருக்குமே அடையத்தகுந்த இடம் என்பதை ஆழ்வார் சாதித்தார். அதுக்கடுத்த பாசுரத்திலே எப்படி அந்த பெருமாள் விண்ணோர்களாலும் ஆசையுடன் துதிக்கப்படுகிறார், அதே போல அந்த மன்னோர்களுடைய பாபத்தையும் துன்பத்தையும் எப்படி பெருமாள் போக்கிறார், அதே போல அந்த தேவர்களை ரட்சிப்பதற்காக எப்படி அசுரர்களை பெருமாள் அழிக்கிறார், இவ்வனைத்தையும் செய்யும் பெருமாள் எங்கிருக்கிறார் என்றால் அந்த திருவேங்கடத்திலே இருக்கிறார். அதனாலே அந்த திருவேங்கடம் அடியனுக்கு மிகவும் பிடித்த இடமாக இருக்க வேணும் என்பதை ஆழ்வார் நம் அனைவருக்குமே சாதித்தார். அதுக்கடுத்த பாசுரத்திலே அந்த அமிர்த மதனத்திலே எப்படி ஆமையாகத்தான் எழுந்தருளி அந்த ஒரு பெருமாளுடைய சேஷிதங்கள் செய்து அந்த பெருமாளுடைய திருநாமத்தையே நாம் யாவருமே கூற வேணும், அதுவே நமக்கு கூத்தாக இருக்க வேணும், அதுவே நமக்கு சொல்லாக இருக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் சாதித்தார். அது மட்டுமல்லாது நாம் அனைவருக்குமே எந்த ஒரு காலத்திலும் யமபயமும் வேண்டாம், எந்த ஒரு காலத்திலுமே எந்த ஒரு பெரிய துன்பமும் நம்மை அணுகாது, அதே போல எந்த ஒரு கேடுமே ஏற்படாது என்பதை ஆழ்வார் சாதித்தார். எப்படி என்றால் அந்த ஆத்தங்கரை கிடக்கும் திரு கவித்தலத்தில் எழுந்திருக்கும் பெருமாளுடைய திருவாக்கான சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் எப்பொழுது மனதில் பதிய வைக்கிறோமோ, அதேபோல் க்ஷீராப்திநாதனான திருப்பார்கடல் பெருமாளுடைய திருநாமங்களை நாம் எப்பொழுது மனதில் பதிய வைக்கிறோமோ அப்பொழுதே நம் அனைவருக்குமே
எந்த ஒரு நேரத்திலுமே நமக்கு ஒரு எபபயமோ எந்த ஒரு துன்பமோ அல்லது எந்த ஒரு கேடுமோ ஏற்படாது என்பதை ஆழ்வார் சாதித்தார். அதே போல இவ்விரண்டு விஷயங்களுமே நாம் அனைவருக்கும் மனதில் பதிய வேண்டும் என்பதை நம் ஆச்சாரியர்களிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு வழங்கின சுவாமிகளுடைய திருவடிவாரத்திலே அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே